தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் இயேசுவின் எதிரிகள் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகின்ற அந்த செய்தியின் தொடர்ச்சியை சிந்திக்கிறோம். இப்போது அதன் 17வது பாகமாக இதை நாம் சிந்திக்கின்றோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 23ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்திலே இயேசு இவ்வாறு கூறுகின்றார்: மாயக்காரராகி வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டு போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்கள் அவர்களும் உள்ள போகிறதில்ல. பிரவேசிக்க வேண்டியவர்கள், விரும்புகிறவர்கள் இருப்பாங்க, அவங்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை என்ற ஒரு காரியத்தை குறிப்பிடுகின்றார். இதே நிலையை நாம் இந்த நாட்களிலும் இப்போதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்கள், அதில் பிரவேசிக்க வேண்டியவர்களை பிரவேசிக்க விடாமல் தடுக்கிறவர்கள், அதுக்கு பல விதமான குழப்பங்களை உண்டு பண்ணுகிறவர்கள் என்ற நிலையிலே நாம் இன்றைக்கும் காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகின் உயரங்களிலே ஏறி உட்கார்ந்துவிட்டு ராஜாக்களின் கல்லறையில் அடங்கக்கூடிய அந்த யூதர்களின் மோசடி கொள்கைகளை பயன்படுத்தி மனிதர்களை முட்டாளாக்கி இந்த உலகின் அதிபதியாகிய சாத்தானுக்கு அடிமை வேலை செய்யும் வயிற்று பிழைப்பு கூட்டங்கள் இயேசுவின் பெயரில் செயல்பட்டு அவர்கள் அந்த நரிகளை மாதிரி ஊழையிட்டு கொண்டு திரிகிறார். ஆமாம், இயேசு அதை செய்வார், இதை செய்வார், அங்கே கொண்டு போகிறார், இங்கே கொண்டு போகிறார் என்று இயேசுவின் போதனைக்கும் மாதிரிக்கும் சீஷத்துவத்துக்கும் தொடர்பில்லாத விஷயங்களை அலறிக்கொண்டு ஊழை போட்டு கொண்டு தெரிவதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இயேசுவின் முதல் பிரசங்கமே நீங்கள் மத்திய 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றுதான் பிரசங்கிக்க தொடங்கினார். மனதை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக திருப்புங்கள் என்பதுதான் இயேசுனுடைய முதலாவது செய்தியாக இருக்கிறது. பரலோகத்திலிருந்து வந்தவர் அந்த பரலோக பிதாவின் ராஜ்யத்துக்கு மனிதர்களை அழைத்து செல்ல வந்த அந்த இயேசுவே பயன்படுத்தி, நல்ல கவனிங்க, பரலோகத்திலிருந்து வந்தவர் அவர், அந்த பரலோக பிதாவின் ராஜ்யத்துக்கு மனிதர்களை அழைத்து செல்ல வந்தவர் தான் அந்த இயேசு. அந்த இயேசுவை பயன்படுத்தி இந்த பூலோக ராஜ்யத்தின் பிதாவாகிய சாத்தானின் ராஜ்யத்தை கட்டி எழுப்பி அதை பாதுகாக்கிற வேலையை இந்த இயேசு நாம ஆராதனை மன்றங்கள் சாமர்த்தியமாய் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். இயேசு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக மனசை திருப்புன்னு சொன்னால் இவங்க பரலோகத்தை பூட்டி விடுகிறார்கள். அதை ஜனங்கள் அறியாமல் செஞ்சிருக்கிறார்கள். தொடர்ந்து பூலோக ராஜ்யத்தின் பிதாவாகிய சாத்தானின் ராஜ்யத்தை கட்டி எழுப்பி ஸ்தாபிக்கிற வேலை தான் இயேசு நாமத்தில் நடத்துகிறான். இதற்கு இந்த பூலோக பிதாவின் உதவி தாராளமாய் கிடைக்கின்றன என்பதுதான் உண்மை. இயேசுடன் சாத்தானே சொல்லுகிறான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-8 வரை உலகத்தின் எல்லா மேன்மையான காரியங்களையும் அவன் காண்பித்து விட்டு, இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நீ எனக்கு வேலை செஞ்சேன்னா, என்னுடைய ராஜ்யமாகிய உலக ராஜ்யத்துக்கு வேலை செஞ்சேன்னா உன்னை இந்த உயரமான சூழ்நிலையில் கொண்டு வைப்பேன். அது சொன்ன மாதிரியே இன்னைக்கு சாத்தானுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அவனுடைய உதவி ரொம்ப கிடைக்குதுங்கிறது தான் உண்மை. இயேசு சொல்லும்போது நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியம் உண்டு, எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்னு சொல்கிறார். பவுல் சொல்லும்போது எந்நேரமும் நாச மோசத்துக்கு ஏதுவாக இருக்கிறவன்னு சொல்வார். அப்படி தான் இயேசும் அவருடைய சீடர்களும் பரலோக ராஜ்யத்தின் வேலையை செஞ்சுட்டு போயிருக்கான். ஆனால் இவங்க பரலோக தேவனுக்கு வேலை செய்யலை, பூலோக தேவனுக்கு வேலை செய்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய நெட்வொர்க்கு, இங்கேக்குள்ள சூழ்நிலைலாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருது, சாதகமாக, எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. தான் உண்மை. அதனால தானே இயேசுவின் சீடர்லாம் படுகொலை செய்யப்பட்டாங்கங்கிற செய்தியை நாம் பார்த்தோம். ஸோ ஆகவே உலகின் ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அது ஈஸியாக கிடைக்குதுங்கிறது தான் சரியான புரிதல். இப்பொழுது அதே பிசாசு தான் இந்த இயேசு நாம ஆராதனை மன்றங்களை எல்லாம் அதனுடைய கண்ணுகளெல்லாம் குருடாக்கி அந்த இயேசுவின் பெயராலே, இயேசுவின் பரலோக
தேவ சாயலை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்தின் உண்மைகளை புரட்டி தனது பூலோக சாயலை அடையும் சுவிசேஷமாக பிசாசு சாமர்த்தியமாக மாற்றிவிட்டான். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலை மனிதர்கள் அடைய வேண்டும். தேவ ராஜ்யத்துக்குரிய சாயல் அடையணும். குமாரனாக இயேசுவின் சாயல் அடையணும். அதுக்கு தான் இந்த சுவிசேஷமே கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியின் மேலிடத்துக்கு ஏறுறதில்ல, பூமிக்குரிய மேன்மையான சாயலை எதையும் அடையிறதுக்காக இந்த சுவிசேஷம் கொடுக்கப்படலை. ஆனால் இந்த உண்மையை புரிஞ்சு கொள்ள முடியாமல் இந்த இயேசுநாம ஆராதனை மன்றங்கள் அவிசுவாசிகள் தான் இவங்க. பரலோக விசுவாசம் இல்லாத அவிசுவாசி தானே, பரலோக தேவனுடைய காரியங்களை பற்றி அறிவும் தெளிவும் இல்லாத அவிசுவாசி தானே, அஞ்ஞானி தானே, அப்படி தானே சொல்லணும், அஞ்ஞானி. இந்த இயேசுநாம ஆராதனை அஞ்ஞான கூட்டம் அவருடைய கண்களை குருடாக்கி மனசை தெளிவாய் குருடாக்கி இப்படி ஒரு குருட்டாட்டத்தில் தன்னுடைய பூமிக்குரிய சாயலுக்குரிய வேலையை செய்ய வச்சிருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2 கொரிந்தியர் 11:3-4 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வெஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வர்றவன் நாங்கள் பிரசங்கியாவது வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால் அல்லது நீங்கள் பெற்றாத வேறொரு ஆவியே, அதான் பாருங்க, இப்போ தான் எழுப்புதல் ஆவி நடக்குதில்ல, அதான் வேறொரு ஆவி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இப்படி ஒன்று வரும் என்கிறத தான் அவர் இப்படி சூசகமாக அவர் குறிப்பிட்றத நம்ம பார்க்குறோம். அன்று தேவன் சொன்ன செய்திக்கு எதிரான செய்தியை சாத்தான் ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுகிறான். பேசி அவங்க கர்த்தர் சொல்கிறத நம்பலை. சாத்தான் சொல்கிறது இவனை ஒரு தான் வந்தான்ல அந்த வழிபோக்க மாதிரி பிச்சைக்கார மாதிரி இது மாதிரி சொல்கிறத கேட்டு விளைவு ஆதாம் ஏவாளை தேவ உறவுலேருந்து பிரித்து மகிமையெல்லாம் இழக்க வச்சு சாபத்தில் தள்ளி தன்னுடைய அடிமையெல்லாம் இன்னும் வரைக்கும் அந்த வம்சத்தை அந்த வாரிசுகளை அவன் நடத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றும் அந்த இயேசு சொன்னவைகளுக்கு எதிரான காரியங்களை, அந்த இயேசுவையே கொலை செய்த யூதருடைய கொள்கைகளை அந்த இயேசுவின் பேரிலே பேசுகிறாங்க. இயேசு சொன்னது பரலோக ராஜ்யம், இவங்க பேசுகிறது பூலோக ராஜ்யத்தின் உயரம். சரியா? அது அவங்க பழைய இயேசு கொலை செய்த இவருடைய கொள்கை தானே. அந்த கொள்கையில் அந்த இயேசுவின் பெயராலே பேசி பரலோக பிதாவிடத்திலிருந்து மனிதர்களை பிரித்து விடுகிறார்கள். பரலோக ராஜ்யத்தில் இவங்களுக்கு தொடர்பு இல்லை. அந்த தேவனை பற்றி விசுவாசமோ அறிவோ விருப்பமோ அது ஒன்றும் இல்லை. பூலோக ராஜ்யம் பூலோக பிதா தான் இவங்களுக்கு தெய்வம் மறைமுகமாக. அப்படி பிரித்து இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் மூலமாகவே சாத்தான் மனுஷர்களை அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான்ங்கிறத நம்ம புரியணும். இவர்கள் ஆராதிக்கிற இயேசு பரலோகத்திலேருந்து வந்த இயேசு கிடையாது. இவங்க இயேசுன்னு ஊழ போடுறாங்கல்ல, இந்த இயேசு பரலோகத்திலேருந்து வந்த இயேசு கிடையாது. இது இந்த பிசாசு தனது உலகத்தை ஆசீர்வதிக்க ஒரு ஆள் வேணாம்ல. அவர் தான் இயேசுனார் சொல்லிட்டார், நான் உலகத்தான் இல்லைன்னு சொல்லிட்டார். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய அது அல்லன்னு சொல்லிட்டார். அது யோவான் 18:36, யோவான் 17:14 தான் நான் உலகத்தான் அல்லன்னு சொல்லிட்டார். யோவான் 7:7 நான் அந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவளாக இருக்கிறது என்று நான் கண்டிக்கிறேன், அதனால தான் என்ன பாய்க்கிறது. இந்த உலகத்தை இயேசுநாதர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க மாட்டார். அந்த பைபிளில் சொல்லியிருக்க பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனாக இயேசு ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்போ இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கணும்னா அவர் போலி இயேசுவை களம் இறக்கி விடணும். அதுதான் பிசாசு ஒரு போலியான இயேசுவை அவன் இறக்கி விட்டான். ஏன்னா தனக்கு உலகத்தை ஆசாரிக்குது. பைபிளில் சொல்கிற இயேசு வேறு மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டோம். தன்னுடைய உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி பிசாசு அறிமுகம் செய்கிற அருள்நாதர் இயேசு இல்லையா? அருள்நாதர், ஆமாம், சில ஆளுகள் சொல்லுவாங்கல்ல, அந்த ஆளுலாம் அந்த மன்றத்து ஆளுகள், அருள்நாதர் இயேசு சாத்தான் களமிறக்கி விட்டுட்டான். இவர்களை இயக்குகிற சக்தியும் பரலோகத்திலிருந்து வந்த சக்தி கிடையாது, உன்னதத்திலிருந்து வர்ற ஆவி கிடையாது, இந்த பூலோகத்தை ஆட்சி செய்கிற ஆவி தான். அப்போ தானே எல்லாம் ஒரே லைனில் மேட்ச் ஆகும். ஓகே, ஆக இந்த பூலோகத்தின் ஆவி தான் இவர்களுக்குள்ளே இவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது. 1 யோவான் 4:4 வரை யோவான் சொல்கிறார், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏன் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனிலும்
உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இப்போ ரெண்டு, ஒன்று உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு, உலகத்தில் ஆமாம் அருள்நாதர் இயேசுவை பயன்படுத்துகிறான்ல இந்த பிசாசு. இன்னொன்று பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியை பெற்ற விசுவாசிகள், அதான் உங்களுக்குள்ள இருக்கிற பிதாவானவர். அப்போ ரெண்டு பிதா, ஒன்று பரலோகத்தின் தேவன், அதான் யோவான் 4:24 சொல்லுவார், தேவன் ஆவியாக இருக்கிறார், பிதாவின் ஆவியானவர் உங்களில் தங்கி இருக்கிறார் என்று சொல்லி பேதுரு சொல்வார். நீங்கள் தேவனுடைய ஆலயம்னு பவுல் சொல்லுவார் 1 கொரிந்தியர் 3:16. அப்போது வெளியே ஒரு பிரபஞ்சத்தின் பிதா இருக்கிறார், ஆனால் அதோட ஒரு பெரிய பிதா பரலோகத்தின் பிதா நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் நாம் பரலோகத்திலேருந்து வந்து ஆவி பெற்றவங்க இந்த மோசடியில் சிக்க மாட்டோம், இந்த சாத்தான் வலையில் விழமாட்டோம், இந்த கள்ளக்கூட்டணியோடு சேர்ந்து கூத்தடிக்க மாட்டோம். நம்ம அவங்களை ஜெயிக்கிறோம், ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியோட பெரியவரில். அதனால் அப்புறம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகியால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அதான் நடந்துகிட்ருக்கு தானே, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு, அப்புறம் அந்த ஆவி, அந்த இயக்கம், அந்த செய்தி. ஓகே, இப்போ 6ஆம் வசனத்தில் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கறது இல்லை. அதில் பார்த்தீங்களா, இதனாலே சத்திய ஆவி இன்னது, பரிசுத்த ஆவி இன்னது, வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் என்று யோவான் விளக்கத்தையும் சொல்லிட்டார். ஸோ பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுற ஆவி, பூலோக ராஜ்யத்தை வந்து ஜனங்களுடைய மனசில் திணிக்கிற ஆவி, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த இயேசுநாம ஆராதனை மன்றங்களில் செயல்படுற ஆவி. பரலோகத்திலிருந்து வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற தூய ஆவி இந்த மனுஷர்களுக்கு கிடச்சிடப்படாது. இந்த பரலோகத்தை எப்படி பூட்டுறாங்கன்னு பார்ப்போம். பரலோகத்திலேருந்து ஒரு ஆவி வருதில்ல, பரிசுத்த ஆவி, அந்த தூய ஆவி இந்த மனுஷர்களுக்கு கிடைக்கப்படாது. அதுக்காக வேண்டிதான் இந்த இயேசுவின் சீடத்துவத்துக்கு தொடர்பில்லாத இந்த உலகின் ஆவியின் பிடியில் மனிதர்களை சிக்க வைக்கணும் இல்லையா. இவங்க இயேசுவின் சீசராக மாறிடக்கூடாது, இயேசுவின் போதனையில் மாதிரியில் போயிடக்கூடாது. ஆமாம், இயேசுவை வெறுமனே ஆராதிக்கிற மாதிரி ஒன்று வச்சுக்கணும். அந்த உலகத்தின் ஆவியில் தான் இவங்களை சிக்க வைக்கணும். அதுக்கு இப்போ ஒரு புதிய உலகளாவிய எழுப்புதல் ஆவியாமா, அது என்னது புதிய புதுசாக இருக்காமா, உலகளாவிய எழுப்புதல் ஆவிக்காக ஜெபிக்கும்படி மனிதர்களை அழைத்து இயேசுவின் பெயர்லேயே நிறைய மேளாக்கள், மேளா ஆமாம், அது என்ன, ஏதோ ஒரு ஆவி மேளா, சரி, எழுப்புதல் மேளாவா, ஆவி மேளாவா, ஏதோ ஒரு மேளா, அதுக்குன்ட்டு ஒரு பெரிய தீவிரமான காரியங்கள் இப்போ நடந்துட்டுருக்கு. இது வந்து பரலோகத்திலிருந்து வர்ற ஆவிக்காக செய்கிறது கிடையாது. ஏன்னா நீ இயேசு வந்து தனக்கு சீடராகிறவர்களுக்கு தனது பிதாவின் ஆவியை அவர் தானே கொடுத்து கொண்டே இருக்கிறார். 2000 வருஷமாக கொடுத்துட்ருக்கிறார்ல, மேல் வீட்டறையிலிருந்து நடந்துட்டு தானே இருக்குது. இதற்கு அவருக்கு இடைத்தரகர்கள் அவர் தேவைப்படுறவில்லை. அதுக்குரிய அவசியம் அவங்களுக்கு ஆண்டவருக்கு கிடையாது, தேவனுக்கு இயேசுக்கு கிடையாது. அவர் நேராக வர்றார், அது இயல்பாகவே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து யோவான் 14ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் ஏசு சொல்கிறார் கேளுங்க, நீங்கள் என்னிடத்துல அன்பாக இருந்தா, யாரிடத்துல, ஏசு இடத்துல அன்பாக இருந்தா ஏன் கட்டளையை கடைப்பிடிக்கணும். ஏன் கட்டளையை கடைப்பிடிச்சா அப்புறம் சொல்கிறார், நான் பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன். வேற ஒரு பிரசங்கி அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், வேற ஒரு இடைத்தரகர் தேவையில்லை. வசனம் கிளியர் தானே, நானே வேண்டிட்டேன். அப்போது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஏன் வசனத்தை கேட்டீங்கல்ல, எனக்கு சீசர் ஆகும்படி அர்ப்பணிச்சிட்டிங்கல்ல, அதனால் உங்களுக்காக என்னை பின்பற்ற விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு உங்களுடைய ஆவியை கொடுக்கணும்னு சொல்லி பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி அவர் வந்து இந்த சத்திய ஆவியாய் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். யோவான் 14:26 என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இங்கே பயன்படுத்துகிறார், என் நாமத்தில் அனுப்புவார். இயேசுங்கிற நாமத்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணி நாங்கள் அவருக்கு சீசராகிறோம், அவருடைய புதிய உடன்படிக்கை கீழ்ப்படுறோம் அப்படின்னு யார் யார் ஒப்புக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாவே தான் என் நாமத்தினாலேன்னா என் நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு கொடுக்குறது. அவர் நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நீங்கள் நல்லா கவனிக்கணும், மோசே சொன்னது, சாமுவேல் சொன்னது, தாவீது சொன்னது, இதெல்லாம் நினைப்பூட்டுவார்னு சொல்லலையே, நான் சொன்னது தான் நினைப்பூட்டுவார். அப்போ இந்த இயேசு நாம மன்றங்களில் ஆராதனை இருக்கும், அங்கே இயேசுவின் போதனை இருக்காது, இயேசுவின் நடைமுறை ஒன்றுமே இருக்காது, அதை போதிக்கவே மாட்டாங்க.
அது நான் அடிக்கடி சொல்கிறது தானே. சிஎஸ்ஐ சபையில் கூட இயேசுவின் போதனையும் அந்த புதிய ஏற்பாட்டு நிருபமும் வாசிக்கிற சூழல் இன்றைக்கும் இருக்குது. இந்த ஆவி கூட்டங்கள் அது இல்லை. இதனால தான் இது கள்ளத்தனமான ஆவி, இது வஞ்சிக்கிற ஆவி, இது அசுத்த ஆவின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் அதுக்கு அடையாளங்கள் தானே. அப்போ இயேசு அனுப்ப போகிற ஆவி வந்தால் இயேசு சொன்னதை இயேசுவை பற்றி தான் நினைப்பூட்டுவார். இயேசுவை குறித்து தான் அவர் நினைப்பூட்டுவாருங்கிறத இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இது இயேசு நேரடியாக தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்குற ஆவி. இதுக்கு வேற ஒரு இடைத்தரகர்களோன்னு அவர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மனிதர்களை இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே வழி நடத்தாமல், இயேசுவின் சீஷனை ஆகுன்னு சொல்ல மாட்டாங்க. சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்குறங்கிற சப்ஜெக்டே இப்போ கிடையாது. இயேசு சொன்னது சீசராக்கி ஞானஸ்நானம் கொடு, இவங்க இயேசுக்கு பக்தராக்கி தான் கொடுப்பாங்க. அவர் ஒரு புதிய கடவுள், மற்றெல்லாம் செத்த கடவுள், இவர் உயிரோடு இருக்கிறாருன்பான். அப்புறம் சாத்தான் உயிரோடு இருக்கிறான், அவனை விரட்டுங்கன்பான். கிறுக்குத்தனமாக இருக்கும். இவர் தான் செத்த கடவுள், உயிரோடு இருக்க கடவுள், மற்ற செத்தவன்பான். அப்புறம் செத்த கடவுள் பார்த்து பேய் போ 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 இயேசுன்னு அதில் போ விரட்டிக்கிட்டே இருப்பான். செத்த கடவுள் தானடா அப்படின்னு இருக்கிறா, இப்படி ஊழப்படுறா நீ. ஸோ இப்படியெல்லாம் மூட நம்பிக்கையான காரியம் முரண்பாடெல்லாம் பேசுவான். சரி, இப்போ இப்படி ஆராதனை செஞ்ச வச்சுட்டு இயேசுவின் பிதாவின் ஆவியை வரவிடாமல் தடுத்துருவாங்க. நோக்கமே இயேசுவின் பரலோகத்தின் பிதாவின் ஆவி இங்கே வந்துடக்கூடாது. அதுக்கு தான் அந்த நாடகம் எல்லாம். ஒரு வேளை பிதாவை ஆராய்ச்சிட்டா பிதா வந்துடுவார், அப்படி ஒரு பிரச்சனைக்கு இல்லையா. இங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர்றதுன்னு இயேசுனார் சொல்லிட்டார். ஆமாம், அது யோவான் 4:21-24 அவர் தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு வர சொல்லிட்டாரு. அவரை தொழுதும் விட்டு அவரோட பரலோக பிதாவின் ஆவியானவர் வந்துடுவார். அதனால் அவருக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவருக்கு மைந்தனை இயேசுவை தொழுது கொள்ள சொல்லலை, சீடராக்க சொல்லியிருக்கு. நீங்கள் தப்பாக செஞ்சால் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் சரியாக செஞ்சாதான் அதை அவர் அங்கீகரிக்க முடியும். தப்பாக செஞ்சால் அவர் அங்கீகரிக்க மாட்டார்ல. எப்படி தானடா எழுதி தந்தவன்கிட்ட இயேசுநாதரே பிதாவை தொழுது கொண்டிருக்கிறார். அப்போ சொல்ல பிதாவை தான் தொழுது கொண்டாங்க, ஆவியாகிய தேவனை தொழுது கொண்டாங்க. வடிவத்தில் தொழுது தான் விக்கிரக ஆராதனைன்னு எழுதி தந்திருக்கேன், எல்லாம் முந்தின பாகங்களை செஞ்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் சொன்ன பிறகு எதுக்குடா நீ இப்படி செஞ்சிட்ருக்க? அப்போ பிதாவாகிய தேவன் இதை அங்கீகரிக்க மாட்டாருன்னு தெரியும். அப்போ அந்த ஆவி வராது. அப்போ அந்த ஆவியை வராமல் தடுத்து அப்போ என்ன செய்யணும்? தடுத்தா இந்த பிரபஞ்சத்தின் பிதாவின் ஆவியை அந்நிய பாஷைகளோடு இந்த உலகை குறித்தே குறி சொல்லல. உலகத்தின் ஆவி உலகத்தை பற்றி தானே சொல்லும். உலகத்தை குறித்து குறி சொல்லக்கூடிய ஆவியையும் இறக்கக்கூடிய ஒரு திட்டம்தான் இந்த கடைசி கால எழுப்புதல் ஆவி திட்டம். நல்லா கவனிக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்தது, அது நடந்துகிட்டே இருக்குது. அங்கே நம்மெல்லாம் அந்த அனுபவத்தை பார்த்துருக்கோம், அந்த காரியத்தில் தான் செயல்பட்டுருக்கோம். இப்போ என்ன இதை புதுசாக கொண்டு வராங்கன்னா, இதை நிறுத்தணும், இதுக்கு பக்கம் அவன் திரும்பப்படாது. இயேசுவின் சீஷத்துவத்தில் போய் இயேசுவன் அவன் அனுப்பக்கூடிய ஆவியை ஒருத்தனை வாங்கப்படாது. நமக்கு பிரபஞ்சத்தின் தேவனானுடைய ஆவியை உள்ளே கொண்டு வரணும். அது இன்னும் கொஞ்சம் முழுமையாக கொண்டு வரணும். கொஞ்சம் செயல்பட்டுட்டு தான் இருக்குது, அது தீவிரமாக கொண்டு வரணும்னு சொல்லி தான் இந்த புதிய எழுப்புதல் ஆவி திட்டத்தை இந்த மன்றங்கள்லாம் இப்போ உருவாக்கி தீவிரமாக போயிட்டுருக்குறாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16-18 வரை வசனத்தில் அங்கே நாங்கள் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போகும்போது குறி சொல்கிற ஆவியை கொண்டு வந்த ஒரு பொம்பளை வந்தா, அவள் பணத்துக்காக அதை செய்கிறவா, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வெளியே நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டான். பாருங்க, குறி சொல்கிறவா, காசுக்கு மாறிடிக்கிறவா, அவள் பவுலையும் சீலாவையும் பார்த்து ஓ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் தான் பிரச்சனை. 16-18 அப்போ அநேக நாள் இப்படி செய்து கொண்டு வந்தாள். பல நாள் பவுலையும் சீலாவையும் அவள் எவ்வளோ சாமர்த்தியமாக ஒரு குறி சொல்கிற பொம்பளை ஏமாற்றிருக்கா பாருங்க. பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து இவ்வளோ விட்டு புறப்பட்டு போன்னு இயேசு நாமத்தில் சொன்னேன், கட்டளையிட்டேன் என்று சொன்னபோது உடனே அந்த ஆவி புறப்பட்டு போயிட்டு. அப்போது பவுலையும் சீலாவையும் ஏமாத்துறதுக்கு ஒரு குறி சொல்கிறாவே இவ்வளோ சாமர்த்தியமாக பல நாள் ஏமாத்தினா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான ஆளுகள் எல்லாம் இந்த வஞ்சிகராய் வந்து ஏமாத்துறது எவ்வளோ எளிதான விஷயம். அதானே நடந்துகிட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் அதை ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு இடத்துல நான் சுவிசேஷ பணிக்கு போயிருக்கேன். அது ஒரு வீட்டு கூட்டத்தில் என்னை அழைத்திருக்கிறான். அங்கே போனால் முதலாவது ஒரு சின்ன தொழுகை நடந்தபோது அந்த வீட்டில் உள்ள தாயார் அவங்கெல்லாம் துள்ளி குதித்து பயங்கரமாக அந்நிய பாஷை பேசி என்ன ஆர்ப்பாட்டம். அப்போ நான் மனசில் நினச்சேன், இது என்ன இது? அது வந்து
கத்தோலிக்க திருச்சபை இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஊர் அது. ஸோ ஓகே, இவர்களுக்கு இந்த அனுபவம் எப்படியோ கிடச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என் மனசில் தூய ஆவியானவர் ஒரு வசனத்தை போட்டார். அது மற்ற 6:33 ஸோ அந்த செஷன் முடித்தோடனே நான் அதை தான் பிரசங்கம் பண்ணேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. பரலோக தேவன் ஆவியா வந்து ஆட்சி செய்கிற ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு எதிரான பூலோக தேவன் ஆட்சி செய்யக்கூடிய இன்னொரு விஷயமா இருக்குது. அதனால தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை தேவ ராஜ்யத்தை தேட சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு தெரியாது, இல்லைன்னா அந்த ராஜ்யத்தின் அனுபவம் நம்மக்கிட்ட இல்லை, அதனால தேட சொல்கிறாரு அப்படின்னு நான் செய்தி ஆரம்பித்து ஒரு நிமிஷம் பேசியிருப்பேன். அப்படி பேசுகிறதுக்குள்ள அந்த துள்ளி குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்நிய பாஷை பேசல அந்த பொம்பளை, அது இப்போ கையை ரெண்டையும் முறுக்கி ஒரு மாதிரி தலையை ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு 2 கையை முறுக்கிட்டு சொல்லிட்டு, டாய் நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு அங்கேருந்து கத்துது. நான் சொல்கிறேன், நீ யாருன்னு அறிய நான் விரும்பலை, ஓடி போயிருன்னு சொல்ல தரையில் விழ சர்ப்ப மாதிரி நெளிய கொஞ்ச நேரம் வாமிட் பண்ண எல்லாம் ஓடி போச்சு. இப்படி தான் முதல்ல அந்நிய பாஷை ஆட்டம், அடுத்தது சர்ப்ப மாதிரி நெளிது. இதெல்லாம் சர்வசாதாரணமாக நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அது எங்களுக்கு ஒன்றும் புதுமை ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த வஞ்சிக்கராவி உலகத்தினாவி பிசாசு அந்நிய பாஷையும் பேசிட்டு குறி சொல்லிட்டு இன்றைக்கு இந்த இயேசுநாம மன்றங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது எங்களுக்கு பச்சையாக தெரிஞ்ச விஷயம். பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால், அவங்க பரிசுத்த ஆவி வந்தால், அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னால், அந்த வசனம் எப்படி சொல்லுது, அவர்கள் விசுவாச பிரமாணத்துக்கு, அதாவது இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்கலாம் சொல்கிறாங்கல்ல, அவன் எப்படி பேசணுமா, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன். விசுவாச பிரமாணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன விசுவாச பிரமாணம்னா, இயேசுவும், அதாவது எபேசியர் 2:20 நாம் அதை படிக்கிறோம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ நமக்கு விசுவாச பிரமாணம் என்னது, இயேசுவும் அப்போஸ்தலர்னு சொன்னது. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் நிசையா விசுவாச பிரமாணம்னு ஒன்று அவங்க சொல்லுவாங்க. பிதாவை விசுவாசிக்கிறேன், குமாரனை விசுவாசிக்கிறேன், தூய ஆவியானவரின் செயலை விசுவாசிக்கிறேன், பரிசுத்த சபையை விசுவாசிக்கிறேன், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் விசுவாசிக்கிறேன், மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன், நியாய தீர்ப்பு, இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், எல்லாம் ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்லுவான். அப்போ இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலனும் சொன்னது தான் அந்த அஸ்திபாரம் தான் நமக்கு விசுவாச பிரமாணம். இந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ப தான் தீர்க்கதரிசனம் சொல்லணும். அது ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்ம வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் இந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஏசுநாதர் பரலோகம்னு சொன்னால், இவன் பூலோகத்தின் உயர்ந்த ஸ்தானம்னு சொன்னால் பிசாசு சொன்னது தானே சொல்கிறான். பிசாசு சொல்கிறான், நான் உலகத்தின் உயர்ந்த ஸ்தானம் தர்றேன். சொல்கிறார், நான் இருக்கிற இடத்துல பிதாவாகி தேவனுடைய வலது பரிசில் உட்கார செய்கிறேன். இப்போ தீர்க்க தரிசனம் என்னன்னா, உலகத்தின் உயர்ந்த ஸ்தானம் உனக்கு உலகத்தில் தரப்போறாருன்னா, இது இயேசுவும் அப்போஸ்தலர்னு சொன்னால் அடிப்படை உபதேசத்துக்கு உட்பட்டதல்ல. உலகத்தில் உள்ள அன்பு கூறாதிருங்கள், கண்களை நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை உலகத்தினால் உண்டானது, பிதாவினால் உண்டானதல்ல, உலக நேசன், தேவ இப்படி எத்தனையோ விஷயம். இதுதானே விசுவாச பிரமாணம். இதுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் வந்தால் இது பரலோக பரிசுத்தாவினால் வர்றது கிடையாது. இதுதான் குறி சொல்லுகிற ஆவின்னு சொல்கிறது. அப்போ குறி சொல்கிற ஆவியெல்லாம் எதான் சொல்லிட்டு இருக்கு, தாயி நல்ல காலம் வருகிறது, தாயி நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, குடு 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 சொல்கிறான்ல. இவன் அதான் சொல்கிறான், உனக்கு நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, குடு குடுப்புக்கார தானே. அதே ஆவிதான் இது. அது அந்நிய பாஷை பேசாமல் பேசுது, இது அந்நிய பாஷை பேசிட்டு பேசுது, அவ்வளோதான். அது இடத்துக்கு ஏற்ப பேசணும்ல, அப்போ தானே மனுஷன் ஏமாறுவான். சரி, இப்படி அப்படி தான் சொல்லணும். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் வேற. அந்நிய பாஷைன்னா நீங்கள் அது பிசாசு அவனை அவன் முன்னாள் தூதனாக இருக்கிறான். அவன் இப்போ தான் அவன் சாத்தான், முன்னால் அவன் தேவனுடைய தூதனாக இருந்தவன் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு பைபிள் அறிவுள்ளவங்களுக்கு தெரியும். தூதர் பாஷை, அதனால் அவன் தூதர் பாஷை பேசக்கூடியவன். ஏன்னா அவனுக்கு தான் தேவதூதர் பாஷை தெரியும். அவன் முன்னாள் தேவதூதன்னா அவன் தூதர் பாஷை அவனால் பேச முடியும்ல, அவன் பேசுவான். அது நமக்கு கேட்கும்போது இது தூதர் அவன்
நமக்கு அந்நிய பாஷை, தெரியாத பாஷை தானே, புதிதான பாஷை. அது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் தானே, நான் மனுஷர் பாஷையிலையும் தூதர் பாஷையிலையும் பேசினாலும் அப்படிங்கிறார். அப்போ மனுஷர் பாஷை இருக்குது, தூதர் பாஷை இருக்குது. இந்த பிசாசு முன்னாள் தூதன் காப்பாற்றுக்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, அது ஒரு தனி பாடம், அது இப்போ போக வேணாம். ஸோ அவன் தூதர் பாஷை பேசுவான்ல. கேரளாவில் போனால் அங்கே பிசாசுக்கு ஜோம் பண்ணால் மலையாளத்தில் பேசுது எல்லாம். தமிழ்நாட்டில் போய் வரட்டுனா தமிழை பேசுது. இன்னொரு இங்கிலாந்தில் போய் வரட்டா அது இங்கிலீஷில் பேசுது. அப்போ பிசாசுக்கு தான் எல்லா பாஷை தெரியுதுல்ல, பின்ன பேசுகிறதுக்கு என்ன விஷயம்? ஸோ வர அந்நிய பாஷை ஒரு காரியம் இருக்குது, அது பரலோக தேவன் ஆவி வந்த போதும் செஞ்சாங்க. இப்போ பிசாசு மாதிரி செய்கிறானே, பரலோக தேவ ஆவினால தீர்க்கதரிசனம் வெளிப்பாடு சொன்னாங்க, பிசாசு அப்படி செய்கிறானே. மோசே கோலை போட்டு பாம்பாங்கன்னா உடனே மந்திரவாதி செய்கிறான். இது எப்போ மாறி மாறி நடக்கிறது தானே. இதை வச்சு இது பரிசுத்தாவி நாம் எப்படிங்க முடிவு பண்ணுறது? அது ஒரு சிக்கலான விஷயம். சரி, இப்படி இதெல்லாம் அந்த மாதிரிப்பட்ட கள்ளத்தனமான ஆவி. இயேசுவுக்கு இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த தனது ஆவியை தான் அவர் இயேசுவின் சீடருக்கு மட்டும் கொடுக்க முடியும். இயேசுக்கு தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்தார். இந்த ஆவியை இயேசுவுக்கு கொடுத்த ஆவி அந்த இயேசுவை பின்பற்றுவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு ஆளுக்கு அவர் கொடுக்க மாட்டார். அதனால தான் அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு அவரையும் விடுதலை பண்ணுகிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார், தம்முடைய வல்லமை அவர் கொடுத்தார் என்கிறத நம்ம வேறு வசனங்களோடு இணைச்சி நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ இயேசு பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையின போது இவருடைய நேசகுமாரன். அப்போ பிதாவாகி தேவனுக்கு கீழ்ப்படிந்த இயேசுவுக்கு அந்த பிதாவாகி தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்தார். அதே மாதிரி தான் இந்த பிதாவாகி தேவனுக்கும் தம்முடைய திருமைந்தன் இயேசுவுக்கும் கீழ்ப்படுகிற சீசர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆவியை பரலோக தேவன் கொடுக்க முடியும். பரலோக தேவனை ஆராதிக்கிறவங்க, பரலோக தேவனுடைய குமாரனாக இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆவியை கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இயேசுக்கு எந்த ஆவியை கொடுத்தாரோ அதே ஆவியை உங்களுக்கு கொடுக்குறார். இயேசு போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு, சப்மிட் பண்ணுறவங்களுக்கு, சமர்ப்பணம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான், இயேசு சீஷத்துவத்தில் அர்ப்பணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆவியை தேவன் கொடுக்குறார். ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ இயேசுவுக்கு கொடுத்த ஆவி. அப்போ இயேசுவையும் வார்த்தையும் மாதிரியிலையும் பின்பற்றுறவங்க மட்டும்தானே இந்த இயேசுவின் ஆவி கொடுக்க முடியும். அதானே உண்மை. குமாரனின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவின்னா இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் அவர் சும்மா அரசியல் தனமாக பாடி ஆடிக்கொண்டிருக்கிறவர்கள் அவர் கொடுக்க முடியாது. அன்ப வசனத்தை கடாப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆவி இயேசுவின் சீடத்துவத்துக்குள் வரக்கூடிய மனுஷருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். இயேசு ஆராதிப்பவர்களுக்கு கொடுக்கப்படாது. இது சரியாக புரிஞ்சுக்கிடணும். யோவான் 14:17 இயேசு சொல்வார், அந்த சத்திய ஆவியானவரை உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது, அதனால் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அதுதான் உலகம் மற்றவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள், அதாவது சீடரில் பார்த்து தான் பேசுகிறார், இப்போ மற்றவங்க கிடையாது, தனியாக பேசுகிறார். நீங்கள் தான் அறிவீங்க, உங்களுக்குள்ளே தான் வந்திருப்பார், உலகத்தில் வெளியே இருக்க. ஏன்னா நீங்கள் என்னுடைய சீடர்கள், என்னோட வந்தீங்கல்ல, என்னோட பின் வந்தீங்க. அதனால தான் கடைசியாக சொல்கிறார்ல, அது லூக்கா 24:49 தன்னை பின்பற்றின சீடர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் போய் எருசலேமில் காத்துருங்க, உங்களுக்கு தான் கிடைக்கும், உலகத்துக்கு கிடைக்காது. இப்படி அவரை பின்பற்றின ஒரு 120 பேர், இயேசுவின் தாய் ஆகிய மரியாள் உட்பட அவர் கூடியிருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் திருப்பணி 1ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கிறோம். சரி, உங்களுக்குள்ளே தான் வருவார். அதுதான் பிரச்சனை. என்னை பின்பற்ற அர்ப்பணிக்கிறவர்களுக்குள்ளே மட்டும்தான் வருவார் என்பது அந்த புரிதல். யோவான் 15:26 பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர், பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். மீண்டும் சொல்கிறார், இந்த ஆவி என்ன தான் உங்களுக்கு சாட்சி கொடுப்பார், என்னை காட்டி தருவார். இந்த சாட்சி கொடுப்பாருன்னு தான் அங்கே அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது சரியான மொழிபெயர்ப்பு. இந்த ஆவி உங்களுக்குள் வரும்போது
என்னையே உங்களுக்குள் உருவாக்குவார். அதனால் என்னை நீங்கள் பிரதிபலிக்கும்படி செய்வார். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. என் தன்மையை உங்களுக்குள்ள வைப்பார், என்னுடைய தன்மையை உங்களுக்குள்ள உருவாக்குவார் அப்படின்னு சொல்கிறார். வேற யாரையும் சொல்லலை. தாவீது, ஆபிரகாம், இது எனக்குள்ளே இருந்த ஆவி, எனக்கு தந்தது. அதனால் என்னை போல உங்களை உருவாக்குவார், என்னுடைய தன்மையை உங்களிலே உருவாக்குவார் அப்படின்னு. யோவான் 11:26 நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி தேற்றரவாளன் எல்லாவற்றையும் பவித்து நான் உங்களுக்கு சொன்னவற்றை நினைப்பூட்டுவார். மீண்டும் நான் பேசுனது தான், அதுதான் நீங்கள் உபதேசம் பண்ணணும்னு நான் கட்டளையிட்டவளை நீங்கள் உபதேசம் பண்ணணும்னு மற்ற 28 கடைசியில் சொல்லிட்டார். சரி, அப்போது என்னை பற்றி சாட்சி, என்னை பிரதிபலிக்க செய்வார், என்னுடைய தன்மையை உருவாக்குவார், நான் சொன்னவர்களை ஞாபகப்படுத்துவார். இதை தான் பிலிப்பியர் 2:5 படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தை உங்களிலும் இருக்க கிடவது. இந்த ஆவி வந்தால் கிறிஸ்துவன் சிந்தை வந்துடும், கிறிஸ்துவன் தன்மை வந்துடும், வரணும். அதான் நேரமாக சொன்னேன், இந்த கையை காலை உதறது அந்நிய பாஷை பேசுகிற கதை இல்லை. இருக்கட்டும், அது கடவுள் அதை தந்தா வாங்கிடட்டவனை எதிராக பேசலை. ஆனால் நடக்க வேண்டியது என்னது? என்னுடைய சிந்தை, என்னுடைய சாயல், என்னுடைய தன்மை, என்னுடைய போதனை எல்லாம் உங்களுக்குள்ளே அவர் கொண்டு வருவார். அதுதான் 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். பாருங்க, அந்த ஆவியாக இருக்கிற கர்த்தர், ஆவியாக இருக்கிறவர், அந்த தூய ஆவியினால அந்த சாயல், இயேசுவின் சாயல், தேவ சாயல், தேவ சாயலான புதிய மனுஷன், அதை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறார் என்பதை இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே என்ன புரிய வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசு ஆராதனை மன்றங்களுடைய நிலைமையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இந்த கிறிஸ்துவின் சாயல் இருக்காது. அதுதான் பிரச்சனை. இந்த கிறிஸ்துவின் சாயல் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க கையை காலை உதறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, ஆனால் அந்த இயேசுவின் சாயல் இல்லை. நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 23ஆம் வசனத்தில் வரும்போது 22லிருந்தே படிக்கிறேன். அந்த படி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போடுங்க, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அந்த வார்த்தை பாருங்கள், இது புதிய ஆவி, பழைய ஆவி உலக ஆவி. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த புதிய ஆவி வரும்போது தேவ சாயலை அது உருவாக்குது. இயேசுனுடைய தன்மை சாயலை உருவாக்கணும். ரொம்ப அடிப்படையாக புரியணும். வேற அந்நிய பாஷை, இந்த மாதிரி ஊழை, இந்த குறி சொல்கிறது இதெல்லாம் கிடையாது. இந்த கிறிஸ்துவின் தன்மை, சாயல், குணம், போதனை, உபதேசம், மாதிரி ஒரு ஆளுக்குள்ளே வருதான்னு பார்க்கணும். அது வரலைன்னா இந்த ஆவி கள்ளத்தனமான ஆவின்னு முடிவுக்கு வரணும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில், பிரியமானவர்களே, உலகத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிலாம் வந்திருக்கிறாங்க தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவியில நம்பாமல் அந்த ஆவியில் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதிச்சு பாருங்கள். இது பரலோக தேவனால் உண்டானதா, அங்கிருந்து வந்ததா, இது பரலோகத்தின் உன்னதத்தின் பரிசுத்த ஆவியா, சோதிச்சுப்பாங்க. 2ஆம் வசனம், தேவ ஆவியை நீங்கள் எதனால அறியலாம் என்று சொன்னால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இது பழைய மொழிபெயர்ப்பு, அது சரியான மொழிபெயர்ப்பு. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அந்த இயேசுவை பிரதிபலிக்கிற ஆவி இல்லையா, அது வசனம் பார்த்துட்டோம். அந்த ஆவி வரும்போது இயேசுவின் தன்மைகளை, இயேசுவின் சாயலை நாம் பிரதிபலிக்கத்தக்கதாக நமக்குள்ளே அதை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த இயேசுவை பிரதிபலிக்கிற வாயினால் அறிக்கை பண்ணுறது பேசலை. ஏன்னா நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பிசாசுகள் சொல்லுது, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அப்போ பிசாசன் தேவனுடைய குமாரன் என்று மாம்சத்தில் வந்த இயேசுவை வாயினால் அறிக்கை பண்ணதில்லை. அது லூக்கா 8:28 அந்த லேகியோன் பிசாசு 6000 பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் சொல்கிறான், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ பிசாசுகளை இயேசுவே தேவனுடைய குமாரன்னு சொல்கிறது. அதனால தான் சொன்னேன், இது வாயினால் அரைக்க பண்ணுற விஷயம் இல்லை, இது வாழ்க்கையினாலே பிரதிபலிக்கிறதான காரியம். ஏன்னா அதை ஏற்கனவே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அதை யோவான் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறார். அவருக்குள் அளித்திருக்கிறேன்னு சொல்கிறவன் அவர் நடந்தபடியே அவரை பிரதிபலிக்கிற மாதிரி நடக்கணும். அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார். அப்படி அவரை பிரதிபலிக்கிற ஆவி இது பரலோகத்திலேருந்து வந்தால் கிடையாது. அது கள்ள ஆவி, கள்ள தீர்க்க தரிசன ஆவி, கள்ளத்தனமான ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, பிசாசின் ஆவின்னு புரிந்து கொள்ள வேண்டும்னு யோவான் நமக்கு அறிவுரை சொல்கிறார். இங்கே இயேசு சொல்கிறாரு யோவான் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உலகத்தின் கிரியைகள்
பொல்லாதவைகளாக இருக்கிறது நான் சாட்சி கொடுக்கறது படினாலே அது என்னை பாய்க்கிறது. அப்போ பரலோகத்திலிருந்து ஆவி வந்தால் அது உலகத்துக்கு எதிரானது. அது உலகத்தை கண்டித்து உணர்த்தும், உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணாது, உலகத்தின் வேஷத்துக்கு போவாது இல்லையா? அதனால தான் நான் கண்டிக்கிறேன், என்ன பாய்க்குது? அப்போ எனக்கு ஆவி வந்தவனா இப்படி தானே இருக்கணும், அவன் உலகத்துக்கு ஜால்ரா அடிக்க மாட்டான்ல. அப்போ இது கள்ளத்தனமான ஆவி தானேங்கிறார். யோவான் 17:14 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. அப்போ இயேசுநாதருக்குள்ள பரிசுத்தாவி இருந்தது. அப்போ அவர் உலகத்தை கண்டிச்சாரு. அவர் உலகத்தான இல்லை, உலகத்துக்கு எதிராக இருந்தார், உலகம் எதிராக இருந்தது. அதே ஆவிதான் இங்கே வந்தால் இவங்களும் உலகத்தார் இல்லாமல் தானே இருந்திருக்கணும், உலகத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணப்படாது இல்லை. அப்போ இது வேற ஆவி தானே. இப்படி தான் பரலோக ராஜ்யத்தை இந்த கள்ளத்தனமான ஆவிகளை எப்படி பூட்டி போடுது என்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யாக்கோபு 4:4-5 விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதான பகை என்று அறியீர்களா? அதனால் உலகத்துக்கு சிநேகனாக இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சான். அப்போ உலகத்தை ஆசீர்வாதம் சொல்கிறவன் பரலோக தேவனுக்கு எதிரி, அவனுக்கு பரலோக தேவனுடைய ஆவி வராது, தெளிவானது. அப்போ இவனுக்குள்ள வேலை செய்கிறது பூலோக தேவனுடைய ஆவி தான். 5 யாக்கோபு 4:5 நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீங்களா? வைராக்கியமானவர் ஒன்றும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார், கண்டித்து உணர்த்துவார், அவர் கண்டிச்சிருவார். அதில் ஒன்றும் தயவுதாட்சியம் பண்ணிட்டு இருக்க மாட்டாருங்கிறது இங்கே மிகவும் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உலகத்தை கண்டிப்பாரே தவிர ஒரு நாளும் உலகத்தோட சமரசம் பண்ண மாட்டார்ங்கிறத நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டாம். ஆனால் இப்போ இருக்கிற ஆவிக்க நிலைமை என்னது? அது நேராக எதிராக இருக்குது. அது உலகத்தை நீங்கள் யோவான் 16:8 அந்த பரிசுத்த ஆவி வந்து பாவத்தை குறித்த, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுதான் இயேசு செஞ்சார். நான் உலகத்தை கண்டிக்கிறேன், நான் உலகத்துக்கு சரணடையவில்லை, அதைத்தான் யோவான் சொல்ல, உலகத்தில் அன்பு கூறாத அதே ஆவிதான், உலகத்தில் அன்பு கூர்ந்தா உலக நேசம் தேவனுக்கு கூறாத பகை யாக்கோபு சொல்கிறாரு, அதே ஆவிதான். எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஆவிதானே இருந்ததுனால ஒரே மாதிரி இருந்து. அப்போ இப்போ இவனுக்குள்ளே இருக்கிற ஆவி எதுன்னு இல்லையா நம்ம கேட்கணும்? அது உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்குல்ல, இது அசுத்த ஆவி. தெரிஞ்சு ஜீவந்தப்போ ஓடி போனால் நல்லது. அரசியல் பண்ணிட்டு உட்கார்ந்துருந்தீங்க, அப்புறம் அதே ஆவி தான் உங்களை இழுத்துட்டு போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அப்போ வைராக்கியம் வாய்ந்த உள்ளவர் சமரசம்னு உலகத்தோட பண்ண மாட்டார். ஓகே, இதைத்தான் நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா யோவான் 2:15 வாசிக்கும்போது உலகத்தில் அன்பு கொடுத்தா பிதாவுக்கு அன்பே கிடையாது, வரமாட்டார், பிதாவின் ஆவியே வராது. ஆமாம், நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பதிலாக பூலோக ராஜ்யத்தை சொல்லி உங்கள் மன்றத்தில் சேர்த்தா அவர்களுக்கு பரலோக ஆவி கிடையாது, பூலோக ஆவி தான் கிடைக்கும். மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 6 4 வீடு தந்திருக்கிறான்னு சொல்கிறேன், ஜீவனத்தின் பெருமை தானே. இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி உலக நேசர்களாக இருக்காங்கல்ல, இவங்களை இயக்குவது இயேசுக்குள்ளே இருந்தால் அந்த பிதாவின் ஆவி இல்லைங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது பரலோக பிதாவுக்கு எதிரான பூலோக பிதாவின் ஆவிதான். பாருங்க, பரலோக பிதாவுக்கு எதிரான ஆவி. இது இயேசு ஆராதிச்சுட்டே இருக்கு, அதான் பிரச்சனை. இயேசு ஆராய்ச்சிட்டு இருக்குனால எல்லாம் ஏமாந்துட்டான். இயேசுன்னு சொல்லுது, பேய்ன்னு சொன்னா இல்லை, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எல்லாம் சொன்ன மாதிரி தானே இவனுக்கு பாட்டு இருக்குது, பாடட்டு. ஸோ இது எதிரான ஆவி. இப்படி ஏமாத்துத்தனமான பரலோக பிதாவுக்கு எதிரான உலக ஆவி உள்ளவங்க இவங்க என்ன செய்கிறாங்க? தங்களிடத்தில் இருக்கிற ஆவியை தான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்களாம், ஷேர் பண்ணுறாங்களாம், ஆவியை ஷேர் பண்ணுறாங்களாம். பரலோகத்தின் தேவன் அனுப்ப மாட்டார், இயேசுவை அனுப்ப மாட்டார். இவனை தங்கள்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணியே ஒரு புதிய ஆவி கூட்டத்தை உண்டாக்கிட்டானுவன். பகிர்ந்து கொடுக்கறதா சொல்லி பலரை கையை வச்சு உருட்டி போட்டு உதறி துள்ளி குதிச்சு எல்லாம் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கான்ல, ஏதாவி இவனுக்கு கேரக்டருக்கும் இயேசுக்கு கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இவனுக்குள்ளே இருக்கிற ஆவி பரலோகத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி இல்லை, தெளிவு. அதை தானே இவன் மற்றவங்களை கொடுக்க முடியும். இவன் பகிர்ந்து கொடுக்குறான்னு சொல்கிறான், வேற எதை கொடுப்பான்? இவன் தனக்கு சட்டியில் இருக்கிறதானே எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இதை வழங்கி கொட்டால் நல்லது. ஆண்டவருக்கு பாதத்தில் காத்திருந்து அவர் சித்தம் செஞ்சு சீசத்தில் போய் பரலோக ஆவியை படுறதுக்கு பதிலாக இந்த பேய் ஆவியை பெற்று வாழ்க்கையை அழிச்சு விடக்கூடாது. அப்போஸ்தலர்களுக்குள்ளே இருந்த ஆவி தான் இவன் சொல்கிறான். ஒரு பேதுரு பகிர்ந்து கொடுத்துட்டார், பவுல் பகிர்ந்து கொடுத்துட்டார்,
நாங்களும் கொடுக்குறோன்னு தான் இந்த கள்ளா போய் ஏமாத்திட்டு இருக்கிறேன். டே, அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி ஏன்டா நீங்க நடக்க மாட்டேங்கிறீங்க? பொண்ணு வெள்ளி முத்து போடாதேன்னு பேதர் எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு. நீ எதுக்குடா மோதிரம் போட்டுட்டு வந்து நிற்கிற முன்னால? உங்க ஆள்லாம் எப்படிடா நடக்கிறான்? கிறிஸ்துவின் தாழ்மையை பார்க்கலடா. தன்னைத்தான் ஏசு கிறிஸ்துக்குள்ள சிந்தை இல்லை உங்ககிட்ட. அப்போஸ்தலருடைய சிந்தை இல்லை, போதனை இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்குது. ஏது அப்போஸ்தலங்கிற நீ? உன்னை எவன் அனுப்பணும்? பிசாசு ஒன்று அப்போஸ்தலன், அவனுக்கு அப்போஸ்தலன். அப்போஸ்தலன்னாலே அனுப்பப்பட்டவன்னு தான் அர்த்தம். அது தேவன் அனுப்புனா, இயேசு அனுப்புனா தேவனுடைய அப்போஸ்தலர், இயேசுனுடைய அப்போஸ்தலர். சாத்தான் அனுப்புனா சாத்தானுடைய அப்போஸ்தலர் தானே. அதானே கள்ள அப்போஸ்தலர்னு சொல்லியிருக்குல்ல. அது கள்ள அப்போஸ்தலர்கள். அது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது இவங்க என்னது? கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கு. இவங்க கள்ளத்தனமாக உங்களை ஏமாற்றுவாங்க, அதனால் நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடாதுங்க அப்படின்னு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அவர் கடைசியில் சொல்லும்போது 13, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. பார்த்தீங்களா? சாத்தானும் ஒளிந்தவனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவருடைய முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். இப்போ என்னாச்சு? இந்த அப்போஸ்தலருக்குள்ள இருந்த ஆவி இவனுக்குள்ள இருந்தா இவன் அப்போஸ்தலர் சொன்ன போதனையில் நடந்திருப்பான், அதை உபதேசம் பண்ணியிருப்பான். இயேசுக்குள்ள இருந்த ஆவி இருந்திருந்தா அவர் சொன்னதை செஞ்சிருப்பான்ல. இவன் வேண்டா தலைகளாக வர்றான். விவரம் வேண்டாமா? பைபிளை வச்சிருக்கீங்களாடா? எத்தனை வருஷம்டா படிச்சியா பைபிள் காலேஜில்? நீங்கள் எத்தனை பட்டம் படித்து வாங்கினாளா, படிக்காமல் வாங்கினாளா? அதுவும் தெரியல. ரெவரண்ட்ங்கிறான் ஒருத்தன், டாக்டருங்கிறான் ஒருத்தன், இன்ஜினியருங்கிறான் ஒருத்தன், தொழில் வல்லுநருங்கிறான் ஒருத்தனுக்கு புரியலடா. அது ஏசுநாதருக்குள்ளே இருந்த ஆவின்னா ஏசுநாதர் மாதிரி இருந்திருக்கணும்ல. அப்போஸ்தலர்கள் அது இல்லைன்னா இதை கண்டுபிடிக்க தெரியாது. உனக்கு எடுக்கிற ரெவரண்டு, உனக்கு எதுடா நீ டாக்டரு? ஆளெல்லாம் கொல்லுற டாக்டரா நீ? சபையில் கொல்லுற, ஆத்மாக்களை கொல்லுற டாக்டர் அப்படிதானே? எதுக்குடா அந்த மோசடி பண்ணுறீங்க? கொஞ்சம் விவரத்து, காமன் சென்ஸ். இந்த ஆவி இல்லாதவன் ஒழுங்காக நடக்கிறேன். ஆவி இல்லாதவனுக்கு நான் எல்லாம் நாரது மனக்கு தெரியுது, பகுத்தறிய தெரியுது, சிக்கல் தான் சரியாக தெரியலன்னு ஒதுங்கி போயிடுறேன். நீ எவ்வளவுதான் பாவிங்கிற, நரகங்கிற, நெருப்பில் வாட்டுவார் வதைப்பாருங்கிற, வரப்பாருங்கிற, அவன் அசைய மாட்டேங்கிற. உனக்கு கள்ளத்தனம் தான் நெத்தியில் ஒட்டி இருக்குதுடா. நீ ஃபேக்கு ஃப்ராடுங்கிறதான் உன் நெத்திலையும் உன் சட்டையிலையும் ஒட்டி இருக்குதுடா. அவங்களுக்கும் ஏசு தெரியும். அவங்க வாசித்திருப்பாங்க, ஏசுநாதர் கேள்வா மாமா ஏசு எல்லாருமே கேட்டுக்கொள்கிறாங்க. ஏசுநாதர் பெரிய மகான் தான்ப்பா. ஆமாம், அவருக்கு ஒப்பா யாரும் இல்லைன்னு ஒப்புக்கொள்கிறாங்க. நீ ஏசுன்னு சொன்னால் ஒன்றை கல்லெடுத்து அடிக்கிறான். ஏய் நாம் இந்த ஏசுநாதர் நல்ல மனுஷன் தான், மகான் தான். அந்த ஆளுக்கு ஒரு கேரக்டரும் இவன்கிட்ட இல்லையே. அவருக்கு ஒரு தலைகளாக இருக்கிறா. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாரு, அவர் தாழ்மையாக இருக்கிறேங்கிறாரு. இவன் வாடகை கொட்டு போட்டு தொழிலதிபர் மாதிரி வந்திருக்கான், மோதிரம் போட்டு மனுக்குறான். பல விதமான ஆபரணங்கள் பட்டோட வந்து நிற்குது இந்த பிசாசு. இது என்னடான்னா அதான் ஒன்றை பார்த்தா ஓடுறான், இல்லைன்னு ஒன்று விரட்டுறான், ஓடி போயிரு, இந்த பக்கம் வந்துடாத, எங்களுக்கு இயேசுவை தெரியும் போடாங்கிறான் அவன். ஸோ இது உனக்கு புரியலைல்ல. நீ இவ்வளோ டாக்டரேட்லாம் படித்த உனக்கு புரியலைல்ல, அவங்களுக்கு புரியுதில்ல. அந்த ஒன்றும் படிக்காதவனுக்கு வேதம் கூட பைபிள் கூட சரியாக படிச்சிருக்க மாட்டான், அவனுக்கே புரியுது, உங்களுக்கு புரியல. பேய் தானே உங்களை நடத்துறது. உங்கள் மனக்கண்களை குருடனாக்குன பிரபஞ்சத்தின் தேவன் தானே, பிசாசு தானடா உங்களை ஆட்சி செய்கிறேன். அதனால இல்லை அவனுடைய குருட்டு வித்தையில் நீங்கள் நடக்கிறீங்க. சரி, இப்போ இதை வச்சு புரிஞ்சுங்க. இயேசுவின் சீடராகாதவர்களுக்கு பரலோகன் பிதாவின் ஆவி கிடைக்காது. இதுதான் விஷயம். பரலோக பிதாவின் ஆவி இயேசுவின் சீடராகாதவர்களுக்கு கிடைக்காது. அதனால தான் இந்த சாத்தான் கூட்டம் என்ன செய்யுதுன்னா, தங்களிடத்தில் இருக்கிற அந்த சாத்தானின் வஞ்சிக்கிற ஆவி, இந்த கள்ளக்கூட்டம் பார்த்தோம்ல, இயேசு சொன்னது அப்போ சொல்ல நடக்காத கூட்டம், இந்த ஆவியை அவர்களுக்குள்ள ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் ஷேர் பண்ணுறான். இவன்கிட்ட இருக்க தானே பண்ணுவான். ஆமாம், பவுல் பண்ணா அவள் பண்ணாங்கிறான். பவுலுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம். சரி, இந்த வஞ்சிக்கிற ஆவியை தான் இவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார்கள். பரலோகத்தின் பிதாவின் ஆவி ஒருத்தருக்குள்ளே வரணும்னா அந்த மனுஷன் தன் மனசை பரலோகத்துக்கு நேராக திருப்பணும். சொல்லுங்க, பரலோகத்திலேருந்து ஒரு காரியம் வரணும்னா பரலோகத்துக்கு நேராக அந்த ஆள் மனசை திரும்பணும். இந்த ஆள் பரலோகத்துக்கு நேராக திருப்பலை,
உலகத்துக்கு நேராக கண்ணை உருட்டுறாரு, 4 பக்கத்துலையும் சுற்றி சுற்றி இவன் உருட்ட சொல்லி கொடுக்குறான். இப்படி உருட்டு, எல்லையை பெரிதாக்குன்னு உருட்டு, மேன்மையானவனாக வைப்பேன்னு உருட்டு, எல்லா ஜாதியோட மேலாக இருப்பேன்னு உருட்டு, அவன் என்ன மேல் மற்ற ஜாதிக்காரன் எல்லாம் வச்சுக்கான் பாரு, அதை விட கூடுதலாக எப்படிடா கொண்டு வரதுன்னு பாரு. இப்படி உருட்டுறவனும் இப்படி நடக்கிறான். ஸோ இவனுக்கு என்ன ஆவி கிடைக்கும்? இந்த கண்ணை உருட்டுற இடத்துல உள்ள உலகத்தின் ஆவி தானே கிடைக்கும். பரலோகத்துக்கு நேரம் கண்ணை திருப்புனா, மனசை திருப்புனா பரலோகத்தின் ஆவி வரும். இதானுங்க அடிப்படை. மத்தேயு 4:17 இயேசுனாருடைய முதல் பிரசங்கமே அதுதான். மனசை பரலோகத்துக்கு நேராக திருப்புங்க. சுவிசேஷத்தின் 1ஆம் பாடம் பரலோகம், இந்த பூலோகம் சாத்தானுக்குள்ளே கிடக்கு, நீ பரலோகத்தை பாருன்னு திருப்பினதுனால அந்த பரலோகத்தை நோக்கி பார்த்தவங்களுக்கு பரலோக ஆவி கிடச்சிது. பூலோகத்தை நோக்கி பார்த்து இயேசுநாம ஆராதனை மண்டத்தில் கையை காலை உதறதுக்கு பூலோகத்தின் ஆவி கிடச்சிது. மற்ற 6ஆம் அதிகாரம் 20-21 ஆண்டவர் சொல்வார், பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்காது, அங்கே திருடாரு கண்ணமிட்ட திருடுறதில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். தப்பா என்ன? உன் பொக்கிஷம் தான் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் தானடா இருக்குது. உன் பொக்கிஷம் தான் இங்கே தானே சுற்றிட்டு இருக்க. அப்போ இங்கே தான் மனசு வச்சுருக்க, இங்கே உள்ள ஆவி தான் வரும். இது இல்லாமல் நீ எத்தனை ஞானம் எடுத்தான்னு, எத்தனை மன்றங்களுக்கு போனான்னு, உனக்கும் பரலோகத்தும் சம்மந்தம் கிடையாது. பரலோக ஆவி நிச்சயமாக கிடைக்காது. இதை புரிஞ்சுக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேலான விலை தேடுங்க, பூமியில் உள்ளவளை அல்ல, மேலான விலை தேடுங்கள் எழுதியிருக்குல்ல. இந்த மாதிரி தேட்டம் உள்ளவனுக்கு தாண்டா பரலோகாவி கிடைக்கும். இல்லாமல் உலகத்துக்கு நேரம் நாக்க தொங்க போட்டுட்டு உன் பின்னால் நடப்பான் பாரு, அவனுக்குள்ளே சாத்தான் வருவான். உனக்குள்ளே இருக்கிறது நீ கொடு, அவ்வளோதான். பரலோக தேவனுக்கு கொடுக்க மாதிரினா ஒரு சாதாரணமான விஷயமா என்ன? அதெல்லாம் நடக்காத காரியம். ஆகவே மனசை பரலோகத்தில் வைக்கணும், இயேசுவின் சீஷத்துவத்தில் வரணும். அப்போது இப்படி தான் இன்னைக்கு நடந்துகிட்ருக்க கூத்து, இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதை வழங்கி கொண்டா நல்லது. இந்த உலகத்துக்கு முற்றிலும் எதிரான பரலோக பிதாவின் ஆவி இந்த உலகத்துக்கு எதிரானது தானே ஆவி. இந்த உலக நேசர்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. சரியா? அது ஒன்று கொண்டு எதிரானது இல்லை. அவனுக்கு இது கிடைக்காது, இவனுக்கு அது கிடைக்காது. ஓகே, யாராவது பரலோக பிதாவின் ஆவியை பெற விரும்புகிறாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு சீசனாக இருக்காங்கல்ல, உலகத்துக்கு சீசன்னா உலகம் சொல்கிறதையும் உலக மாதிரியில் நடக்கிறோம், உலக வழக்கத்தின்படி சேரான்ல. எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவிக்கு ஏற்றபடி உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளை இடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவிக்கு நடக்கிறான்ல. இந்த சீசத்துவத்தை விட்டுட்டு இயேசுவின் சீசனாக மாறணும். பிதாவை தொழுது கொள்கிற நிலைமைக்கு வரணும். இயேசுவின் சீசர்லாம் மாறணும். அதை தான் பிதா அங்கீகரிக்க முடியும். அவர் பிதா அங்கீகரிக்கணும். சும்மா வந்துட்டேன்னு சொன்னால் போதாதுல்ல, அவர் அங்கீகரிக்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்கள் யாருன்னு பார்க்குறார். எவன் உலகத்துக்கு கீழ்ப்படுறான், இவன் பரலோக அரசாங்கத்துக்கு கீழ்ப்படுறான். இயேசுக்கு யார் கீழ்ப்படுறது? இயேசு நாமத்தை சொல்கிற இயேசு நாம மன்றங்களின் கள்ள கூத்தாடிகளுக்கு கீழ்ப்படுறதாருன்னு அவர் பார்ப்பாரா இல்லையா? ஏமோன்னு சொன்னதை அந்த பையவை கேட்க மாட்டேங்கிறான். இவனுக்கு என் பையனுக்கு என் குமாரனுடைய பேரை சொல்லி ஆட்டம் போடுறான்னு இந்த கள்ள கூத்தாடிகள் சொல்கிறான், நம்புறான்னு அவர் கொடுத்துருவாரு. என்ன வாடா என்கிட்ட வா, என் குமாரன்கிட்ட வா, அவன் திருமணத்தன்ட்ட வா, இல்லைன்னா தரமாட்டேன்னு சொல்லுவார். இதுதான் உண்மை. கீழ்ப்படுகிறவர்களை கொடுக்குறார். அப்போஸ்தலர் 15:8 சொல்லுது, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். மனசை பார்க்குறார். நீ பரலோகத்தில் மனசை வச்சிருக்கிறியா, பூலோகத்தில் வச்சிருக்கிறியா? எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் அவர் அங்கீகாரம் கொடுக்குறார். எஸ், அறிஞ்சிருக்கேன், இதோ நானே என் ஆவி அனுப்புறேன்னு சொல்லி அவர் அந்த ஆவி அனுப்பி சாட்சி கொடுக்குறார். இது பரலோக தேவன் கொடுக்குற சாட்சி. அப்போ அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். நாம் ஒரு ஆளை பற்றி ஒரு சாட்சி கொடுக்கறதுக்கே எவ்வளோ யோசிச்சா, நம்ம பற்றி சாட்சி கொடுக்க பரலோக தேவனுக்கும் ஒரு தகுதி பார்க்காம அவர் செய்வாரா என்ன? நிச்சயமாக அதுக்கு தகுதி இருக்கு. அதான் கழுவப்படு, கொணப்படு, பாவரிக்கை செய்கிறது, தேவசித்தஞ்சு அர்ப்பணிக்கிறது, எல்லாம் நிறைய இருக்குது. அந்த சீஷத்துவத்தின் அடிப்படையெல்லாம் இங்கே தான் இருக்குது. சும்மா இது ஒன்றும் இல்லாமல் நான் இயேசுவே தேவகுமாரனா பிசாசுன்னு சொல்லுறதுல போடான்னு சொல்லிட போகிறாரு. சரி, நம்ம விழிப்பாக இருக்க நல்லது. தவறான சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு தவறான ஆவிதான் அங்கே கிடைக்கணும்.
சரியான சுவிசேஷத்தில் போனால் அந்த சுவிசேஷன் அடிப்படையிலான சரியான ஆவி கிடைக்கும். இந்த உலக நேசமான இந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் இந்த இயேசுவை உண்மையில் புறக்கணிச்சிட்டு தங்கள் ஆவியை எல்லாருக்கும் கொடுக்கும்படி கொடுத்து இந்த முழு உலகையும் கைப்பற்றுறதுக்கு இப்போ போட்டி போட்டுட்ருக்கிறாங்க. இயேசுவை புறக்கணிச்சாச்சு, அந்த சீசத்துவம் வேண்டான்னு சொல்லியாச்சு, பார்த்துட்டோம். இயேசுவும் வேண்டாம், அப்போஸ்தலன் வேண்டாம், இதெல்லாம் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்தை வச்சு தங்கள் ஆவியை எல்லாருக்கும் கொடுத்துடணும். எல்லார்ட்டையும் கொடுத்து இந்த உலக முழுசும் நம்ம ஆவி கொடுத்துட்டா நம்ம தான் ராஜா, நம்ம தானே கொடுத்தோம், நம்ம கூட்டணி தானே, ஒரே இனம். அப்படி உலகத்தை கைப்பற்றுறதுக்கு நிறைய மன்றங்கள் இப்போ போட்டி போட்டுட்ருக்கு. நான் முந்தி, நீ முந்தி, நான் தான் உலகத்தை முதலாவது பிடிக்கணும், இல்லை நான் பிடிக்கிறேன்லாம் இப்படி ஒரு மோசடி முயற்சி நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு வேண்டி என்ன எழுப்புதல் அக்கினி முகாமா நம்ம இவங்க நடத்துகிறாங்க, எழுப்புதல் அக்கினி முகாமு அப்படின்லாம் இதெல்லாம் போட்டு போர்டெல்லாம் போட்டு ஜனங்களை கூப்பிட்டு ஆடல் பாடல் மேள தாள இசை முழக்கம் எல்லாம் போட்டு ஜனங்களை உசுப்பி விட்டு, ஆமாம், அந்நிய அக்கினியை கொளுத்தி விட்டுறாங்க. இவங்களா ஒரு அக்கினியை கொளுத்திடுறாங்க. பரலோகத்திலேருந்து வர்றதுக்கு இந்த பாட்டு கூத்து மேளதாளம் உசுப்பு ஒன்றுமே வேண்டாம். அவர் இருதயத்தை பார்த்துட்டு இருக்கிற தேவன். கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இங்கே பாட்டம் இல்லை, கூத்தம் இல்லை, மேளதாளம் ஒன்றும் இல்லை. அவர்கள் அப்படியே கேட்டு கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இருதயத்தை பார்த்தவர் அதை சொன்ன, அதை ஆவியை கொடுத்த சாட்சி கொடுத்தாருன்னா பேதுரு சொல்கிறார். அதை வாசிச்சிட்டோம், அந்த வசனம் வாசிச்சிட்டோம். சரி, இவங்க பண்ணுறது என்னது? அதுக்கு பாடகர் குழு ஒன்று, கொயர் குழு ஒன்று, அதுக்கு பலவிதமான இசைக்கருவிகள், அதுக்கு கொஞ்சம் வேறு ஒரு டைப்பில் நிற்கிறான், ஒவ்வொருத்தன் முன்ன நிற்கிறான், அவர் ஆளோட்டி சுத்தியில் வச்சுட்டு அடிச்சுட்டே இருப்பான் முன்னு. அப்படி செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள், இதெல்லாம் செஞ்சு இது எதுக்குன்னா மற்றவன் அதுதான் செய்கிறான், அவனுக்கு ஊத்து இருக்குது, அவங்களுக்கு பல விதமான மேளங்கள் இருக்குல்ல, அதுதான் இதுக்கு அது வந்து ஓல்டு வெர்ஷன் நாட்டுப்புற மேளங்கள். இது வெஸ்டர்ன், இது இப்போ எலக்ட்ரானிக் இல்லை, இப்போ இது வெஸ்டர்ன் ஆவி, மேற்கத்திய பிசாசு இங்கே வந்திருக்கிறது இல்லை. அதனால மேற்கத்தியதெல்லாம் இங்கே வந்துடும். அவன் நாட்டுப்புறத்தையே வச்சுட்டு இருக்கான், அது நாட்டுப்புற ஆவி. இது ஆமாம், வெளிநாட்டு ஆவி. உண்மைதாங்க, உண்மைதான். இது வந்து அந்நிய அக்னியை கொளுத்தி விட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு சொன்னார் பாருங்க, வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசப்படியில் நின்று தட்டுறேன், ஒரு என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனிடத்துல பிரவேசித்து போஜனை பண்ணுவேன். இந்த மேளதாள வாத்தியெல்லாம் நமக்கு தேவையில்லை, சொல்கிறது கேளுப்பா. என் வாழ்க்கையில் வர இடம் தந்தி என்ன, நான் உனக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்கிறார். நான் அவனோட போஜனை பண்ணுவேன், நான் அவனுக்கு அறிவுரை கொடுப்பேன், அப்படியே நாங்கள் அவளோட சம்பாஷிப்போம் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். இப்போது இயேசுவையும் அவருடைய போதனை எல்லாம் புறக்கணிச்சாச்சு. அதில் வேண்டாம், நீர் பேசப்படாது, மூச்சு காட்டப்படாது, எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இந்த மாதிரி எழுப்புதல் அக்கினி மன்றங்களில் காத்து கிடக்குறாங்கல்ல, இயேசுவை புறக்கணிச்சிட்டு இயேசுக்கு பின்னால் போக நாங்கள் விரும்பலை. அவர் சொல்கிறதெல்லாம் எங்கள் பைபிள் 2000 வருஷம் கடந்து எங்கள்கிட்ட இருக்குது, அதெல்லாம் படிக்க மாட்டோம், அதெல்லாம் சிந்திக்க மாட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வருவான், அந்த பபூன் வேஷம் போட்டுட்டு, ஆமாம் ஜோக்கர், ஆமாம் வேஷம்லாம் போட்டுட்டு கோமாளிகள் வருவான். இங்கே வந்து காமெடி பண்ணுறான்ல, நிறைய காமெடிஸ், இந்த காமெடியன்களுக்கு பின்னால் போவானல்ல, இவனுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே போய் காத்து கிடப்பான்ல, இயேசுநாதர் சொல்லிட்டு இருக்க மாட்டான், எங்கேயோ போய் காத்து கிடப்பான்ல. இயேசுக்குள்ளே இருந்த ஆவி நிச்சயமாக கிடைக்காது. அவர் சொல்கிறது கேட்டு அவருக்கு இடம் கொடுத்து அவர்கிட்ட காத்திருந்தா அவர்கிட்டக்குள்ளே இருக்க ஆவி கிடைக்கும். நீ வேற இந்த காமெடியன் இந்த மாதிரி கூத்தாடி மன்றங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள ஆவி கிடைக்கும். அது இயேசுக்கு எதிரான ஆவி தான் கிடைக்க முடியும், இயேசுக்குள்ளே ஆவி கிடைக்க முடியாது. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். பரலோக ராஜ்யத்தையும் தடுத்து நிறுத்தணும், பரலோக ஆவியையும் தடுத்து நிறுத்தணும், பூலோக ஆவிக்குள்ளே எல்லாரையும் சிக்க வைக்கணும், அவங்கள அதில் அடைச்சி வைக்கணும். இதற்கு சாத்தான் கண்டுபிடிச்சிருக்கிற சாமர்த்தியமான வழி தான் இந்த மாதிரியான இப்போதைய இயேசுநாம ஆராதனை மன்றங்கள் நடத்துதில்லை. ஆமாம், அக்கினி முகாமா, எழுப்புதல் முகாமா, இதெல்லாம் இவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொல்கிறேன், 2000 வருஷமாக இயேசுநாதர் அவருடைய சீடர்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்து நடந்துகிட்ருக்கு. அதில் பெற்றுக்கொண்டவங்க அதுக்கு அடங்கி நடந்து அதை காத்து கொண்டு போனால் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு ஒன்றும் புதுசாக நேரத்துக்கு ஒன்று ஊற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. அது ஓகே, அது நடக்கும். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் ஆவியானவருக்கு கீழ்ப்படிய மாட்டான், இயேசுநாதருடைய சீஷத்துவத்தில் நடக்க மாட்டான், இயேசுநாதருடைய வசனத்தில் நடக்க மாட்டான்னு அவர் என்ன செய்வார்? மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதவங்கள்னு எபேசியர் 4:30 சொல்லுது.
அவர் போயிடுவார். பிறகு இவன் எப்படி இருப்பான்? செத்த பாம்பா இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்? இனி வேற அக்கினி, இனிதான் அந்த அக்கினி போயாச்சுல்ல, இனி வேற அக்கினியை தேடி ஓடணும். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. சிலதுக்கு ஒரு அக்கினியும் இல்லை, அதுவை போய் அதை குணப்பட விடாமல் இங்கே வான்னு சொல்லி அந்நிய அக்கினியை தலையில் ஊற்றி விட்டுறாங்க. இன்னும் சிலது ஏற்கனவே தேவ சித்தம் செய்யாமல் தள்ளியாச்சு. சவுலை தள்ளியாச்சுல்ல, சவுலை கர்த்தர் தள்ளிட்டார், அபிஷேகத்தை எடுத்துட்டார். அப்புறம் என்ன நடந்தது? தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிட்டு இருந்தல, இவனுக்குள்ளே இருந்த ஆவி இப்போ தாவிக்கிட்ட போயிட்டு. இது மாதிரி தான் அதாவது ஏற்கனவே ஒரு தடவை பரலோக பரிசுத்தாவியை பெற்று பரமையை ருசி பார்த்து அதை அதை விட்டு போனவர்கள், அந்த விலகி போனவர்கள் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படிங்கிறதே நமக்கு வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஏன்னா இவன் கேட்க மாட்டான். ஒரு தடவை இந்த காரியத்தை பார்த்தவன், ருசி பார்த்து போனவன் திரும்பியும் அந்த இதெல்லாம் மறதளிச்சுட்டு போயிட்டான். அவனுக்கு இந்த பரலோகம் பரம காரியம் இது ஒன்றும் வேண்டாம் என்கிற மாதிரி அவன் போயிட்டான்ல. அதை எபிரேயர்கள் நிருபத்தில் நம்ம 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அது ஏனெனில் அது 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை பார்த்துடுங்க, பரம ஈவை ருசி பார்த்தாங்க. ஒரு தடம் எப்போதும் ஒரு பிரகாசம் கிடச்சிது, பரம ஈவு, அதான் பரிசுத்தாவி, பரலோகத்திலிருந்து ஒரு ஆவி. பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்று தேவனுடைய நல் வார்த்தைகள், பரிசுத்தாவியானவர் கொடுக்குற பரலோக வார்த்தைகள், இயேசுவின் போதனைக்கேற்ப அப்போஸ்தலருடைய போதனைக்கேற்ப உள்ள வார்த்தைகள்லாம் உண்டு இல்லையா, அதெல்லாம் கேட்டு இனி வரும் உலகம், இனி வரும் உலகத்தினுடைய பலன்களை ருசி பார்த்து, இனி வரும் உலகம்னா என்னது? பரலோகம் இல்லையா? இந்த உலகம் இல்லை, இனி வரக்கூடிய மறுமை பரலோகம், அதனுடைய காரியங்களெல்லாம் விசுவாசித்து அனுபவித்து அதை பற்றி அறிவு மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லுவார். இனி இவங்களை புதுப்பிக்க முடியாது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு அப்படிலாம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு நிலம் மழையெல்லாம் பெஞ்சது, அது ஒன்றுக்கும் உதவலைன்னா சுட்டரிக்கப்படணும். ஸோ இது மாதிரி நிறைய கூட்டம் கிடக்கு. பரிசுத்தாவியை எப்போது கொடுத்தா அந்த பரிசுத்தாவிக்கு அடங்கி நடக்குது கிடையாது, அந்த பரலோக வார்த்தைக்கு கீழ்ப்படியது கிடையாது. இந்த மாதிரி கள்ள காமெடியனுங்களுக்கு கூத்துல போவானே தவிர அதுக்கு கீழ்ப்படிய மாட்டான். பரலோக ராஜ்யத்தை பற்றிய காரியங்களெல்லாம் அவனுக்கு உறுதிப்படுத்தப்பட்டால நடக்காமல் போன அவர் என்ன செய்வார்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவின் 4:30 பேசியார் பார்த்தோமே, அவர் வெளியே போயிடுவார். அந்த நேரம் சிலருக்குள்ளே வெளியே போயிடும், டோட்டலி முடிஞ்சு போச்சு, ஃபினிஷ்ட். இவனுக்கு செத்த பாம்பாக இருப்பான். இவன் என்ன செய்வான்? இந்த மாதிரி அக்கினி முகாமு, ஆமாம் அது வேற முகாமு, ஆமாம் அடுப்பு முகாமு, அக்கினி முகாமு இப்படிலாம் போடுறானுல்ல, இந்த மாயையில் போய் விழுவான். அதுக்கு இந்த மாதிரி இவனால் இந்த மாதிரி கிடக்க ஆளுகளெல்லாம் ஏமாற்றி பிடிக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான், நீ இங்கே வா அப்படின்னு அங்கே போய் விழுவான். இவனுக்கு அந்நிய அக்கினி கிடைக்கும். புதுப்பிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, இவன் ஒரு வேளை புதுப்பிக்கப்படணும்னு தேவையாக இருந்தால் அவன் என்ன செய்யணும்? தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைந்தவர்களாகும். இயேசுவின் சீசத்தை விட்டு ஓடி போனவங்க, இந்த இயேசுவை பின்னால் நடந்தால் என்ன கிடச்சான், அவர் இப்படி இருக்காரு, என்னத்தை கண்டோம், இப்படி இயேசு மாதிரி இதை பண்ணிட்டு போகிறவங்கள புதுப்பிக்க முடியாது. அது யாராவது அறியாமையினால சில காரியங்கள் கொஞ்சம் பின்மாற்றங்கள் வந்துருந்தால் ஆண்டவர் உதவி செய்யலாம். அது ஒரு எல்லை இருக்குது. சில விஷயங்கள் சரி தெரியாமல் ஆகி போச்சு, தெளிவில்லை, சில சூழ்நிலைக்கு அவர் மன்னிக்கலாம். பல சூழ்நிலையில் மன்னிக்கிறதில்லை. இவன் கொஞ்ச நாள் இருந்து பார்ப்பான், ஒரு வழியில் நடக்காது, உடனே தான் இந்த மாதிரிப்பட்ட அடுப்பு முகாமுக்கு போவான். அங்கே போட்டால் இவனை கொளுத்தணும், இல்லை கட்டையெல்லாம் போட்டு கொளுத்தணும், ஏதாவது அவமான் பார்க்குன்னு அங்கே போவான். அங்கே போனால் அந்நிய அக்கினி கிடைக்கும். இவன் தான் பரலோக தேவனை தூர போட்டாச்சு. பிறகு இவனுக்கு அந்த ஆவி சவுலுக்குள்ளே போன மாதிரி தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அந்நிய அக்கினி தான் கிடைக்குமே தவிர கிடைக்க முடியாது. அதுக்கு ஒரு எல்லைக்குள்ள காலம் இருந்தால் சில காரியம் கிடைக்கலாம், அதுக்கப்புறம் கிடைக்க முடியாது. டர்ம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அதுக்குரிய காலங்கள் முடிந்து போகும். சரி, இப்படிப்பட்டவர்களை அவங்க பயன்படுத்தி கொள்கிறாங்க. அதனால தான் மத்தேயு 23:15 ஆண்டவர் சொல்லுவார், மாயக்காரராகி வேத பாரர் சரி உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தனாக்குறதுக்கு இப்படியே அடுப்பு முகாமு நெருப்பு முகாமு அப்படி எல்லாம் போட்டுட்டு நீங்கள் சுற்றி நடக்குதியே, அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பிறகு இங்கே உள்ள சிக்கின பிறகு அவனை ரெட்டிப்பாக நரகத்தின் மக்களாக்குறீங்க. வேற உங்களுக்கு தான் பரலோக தேவனோட சம்பந்தம் இல்லை,
இயேசுவின் சீஷத்துவத்தில் தொடர்பு இல்லை, பரலோக ஆவி உங்கள்கிட்ட கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கலாம் ஃப்ராட் ஆவி, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல, அதுக்கு அடையாளங்களை நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து அவன் எப்படி இருப்பான் இனி, அவனை உங்களோட டபுளாக்கு நரகத்தின் மக்களாக தான் ஆகும். அன்னைக்கு செஞ்சாங்கல்ல, இது என்னுடைய மார்க்கம் கிடையாதே, நான் வச்சது கிடையாது, அப்போஸ்தலர் அஸ்திபாரம் கிடையாது, இது நீங்களாக உங்களுக்காக வேண்டி உருவாக்கி கொண்ட கோபுரங்கள் தானே, அரசியல் கட்சிகள் தானே, பின்ன வாரம் எப்படி இருப்பான்? இப்படி தான் மக்களை நரகத்தின் மக்களாக்கியவர்கள். அப்போ இயேசுவுக்கு சீடராக்காம இயேசு நாமத்தை பயன்படுத்தி தங்கள் மார்க்கத்துக்கு மனிதர்களை பிடிச்சு அடிமைகளாக்கக்கூடிய இயேசு ஆராதனை மன்றங்கள், நிறைய மன்றங்கள் உருவாகி புது புது கட்சி, புது புது ட்ரஸ்ட்டு, புது புது பேர், ஒருத்தன் ரெக்கோபா தும்புறான், ஒருத்தன் கில்காலுங்கிறான், ஒருத்தன் வேற ஒன்று சொல்லி என்னென்னலாமோ. ஆமாம், எல்லாமே சில நிறைய பேரெல்லாம் பார்த்தா அது பழைய ஏற்பாட்டில் இயேசுவை கொலை செய்த யூதர்களுடைய காலம், அவங்களுடைய அங்கே இருக்க பேர் தான் நிறைய வருது. இப்போ கேட்டாச்சுன்னா அவன் விசித்திரமாக இருக்கு ஒவ்வொன்றும். சரி, எப்படியோ இப்படியெல்லாம் போட்டு ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு பேர் வேண்டாமா, பின்ன இல்லைன்னா எல்லாம் ஒன்றாயிடும்ல, ஒரே பேர் வைக்க முடியாது, வித்தியாசமான கொடி, கொஞ்சம் கலரு, நிறம், சின்னம் எல்லாம் வேணாம் இல்லையா? ஆமாம் வேணும். இப்படி தான் உண்டாக்கி வச்சுக்கிட்டு தங்கள் மன்ற கட்சி கொடிகளை எல்லாம் ஏற்றிடுறாங்க. ஆளுக்கு ஒரு கொடி ஏற்றி அப்புறம் அரசியல் மாநாடு, அவன் வருஷத்துக்கு ஒரு மாநாடு நடத்தினால மற்றவன் திருவிழா வைக்கிறான். அப்போ நம்ம ஒரு 56வது மாநாடு, 60வது மாநாடுன்னு ஒன்று நடத்தாட்டா நமக்கு மரியாதை இல்லைல்ல. சரி, அது ஒரு பெரிய மாநாடு, பெரிய விளம்பரம், மாநாட்டு பந்தல், பயங்கரமானது எல்லாம் சொல்கிறது. நாங்கள் கன்வென்ஷன் நடத்துகிறோம், இயேசுநாதர் நடத்துகிறோம், ஒரு பொண்ணாக்கம் கிடையாது, அவர் சொல்லுறது கேட்கறதே கிடையாது, அவருடைய மாதிரியில் நடக்கிறது கிடையாது, அவருடைய ஆவியானவருக்கு கீழ்படிச்சு ஒரு காரியமும் செய்யறது கிடையாது. இது அரசியல். ஆமாம், சால்வை போடுறதும் பூங்கொத்து கொடுக்குறதும் இதெல்லாம் நடக்குது, பார்த்துட்டு இருக்கிறான்ல. சரி, இப்படிப்பட்ட மாநாடுகளை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த ஏதோ ஒரு புதிய எழுப்புதலை எதிர்பார்த்து இந்த மக்கள் கூட்டம் இந்த மாதிரியான மாநாட்டு மன்றங்களுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாட்டு மன்றத்துக்கு போனால் கிடைக்குமா, அங்கே போனால் கிடைக்குமான்னு ஓடிட்டு இருக்கிறேன். ஆனால் பரலோக பிதாவின் குமாரனாக இயேசுவுக்கு சீசர் ஆகிறதுக்கு யாருக்கும் விருப்பம் கிடையாது. நல்லா கவனிக்க வேண்டியதுதான். இத்தனை மாநாடு மன்றம் ஓடனியடா நீ, இத்தனை காமெடியன்ஸுக்கு பின்னால் போனியடா நீ, கையில் இருக்க ஆண்டோடைய வார்த்தையை வாசித்தியா? அப்படி அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தையெல்லாம் எழுதி என் வேதத்தின் மகத்தவங்களை எழுதி கொடுத்தேன். அந்நிய காரியமாக்கினார்கள்னு 8:12 ஓசியாவில் இஸ்ரேலில் பார்த்து சொன்னார்ல, அதுதானே உங்களை பார்த்து சொல்கிறாரு. இதை வாசித்தியா? இவருடைய சீசத்தில் நடந்தியா? இதை தூர போட்டுக்கிட்டு அவருக்கு இடம் கொடுக்க உனக்கு விருப்பம் கிடையாது. யாருக்கும் இயேசுக்கு அவரை நாங்கள் ஆராதிப்போம், ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுங்க. அவர் நடந்தவெல்லாம் நம்ம நடந்துட முடியாது, அவர் தெய்வம், நம்ம பக்தன், அதெல்லாம் முடியாது. இப்படின்னு நடந்தா இவங்க ஓடி போகிறாங்க. இவங்க விரும்பினது அவர்களுக்கு கிடைக்கும். அது என்ன கிடைக்கும்னா, இயேசுவின் பெயரை சொல்லிட்டு, குறி சொல்லிட்டு, கையை காலை உதறிட்டு, அந்நிய பாஷை பேசுகிற, படமெடுத்து ஆடக்கூடிய வஞ்சிக்கிறாவி கிடைக்கும். வேற ஒன்றும் கிடைக்காது. நிச்சயமாக வஞ்சிக்கிறாவி தான் கிடைக்கும். இதில் சிக்கப்படாது. மரியாதையாக இயேசுவின் வசனங்களை பார்த்து பாவாரிக்கை செஞ்சு சீசர் ஆவி அவர்களுக்கு கிருபை வாங்கிறதுக்குள்ள வழியை பார்த்து அவர் தர்ற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது நல்லது. இல்லைன்னா அவனை வேற ஆவியை தந்துட்டு போவான். பிறகு பின்ன உன் வாழ்க்கை அஸ்தமிச்சு போயிடான், முடிஞ்சு போயிடான். அப்புறம் இப்போ சவுலுக்குள்ள அந்நியாயி வந்து யாருன்னா பிறகு அவன் கொலைகாரன், கொலை முயற்சி பண்ணுவன், அதுக்கு அடுத்து தற்கொலை செய்து செத்தான். இது மாதிரி தான் உங்கள் கதை வந்து முடிஞ்சிடான். இயேசுவோடு இருந்த யூதாஸுக்கு அப்படி சம்பவிச்சு போச்சு. கூட இருந்தவனாக்கம் 30 பைசாய்க்கு குருநாதரே விற்றவன். இயேசுநாதர்கிட்ட இருந்த மேன்மையான காரியங்களை அடையணும்னு அவனுக்கு ஆசை இல்லை. பிறகு பணம் பயன்படையில் தற்கொலை பண்ணி செத்தாங்கிறது நமக்கு தெரியும். அதனால் தயவு செய்து இந்த பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிற இந்த சாத்தானுடைய அப்போஸ்தலர்களை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் வார்த்தைக்கு மாதிரிக்கும் சம்பந்தமில்லாத இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு அப்போஸ்தலர் சொன்ன மாதிரியில் நடக்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அவர் நேரடியாக உங்களுக்கு அங்கீகாரம் தரட்டு, முத்திரை போடட்டு, உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தரட்டு, உங்களை குறித்து சாட்சி சொல்லட்டு, காத்திருந்து பெற்றுக்கொண்டு தேவ சித்தம் செய்து தேவ சாயல் அடைந்து தேவராஜ்யத்துக்குள் போய் சேர்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம், ஜாக்கிரதையாக இருப்போம். அதனால் சுவிசேஷ கூட்டங்களுக்கு எதிராக பேசலை, சபைகளுக்கு எதிராக பேசலை,
சுவிசேஷ கூட்டங்கள் ரீதியில் நடக்கிற முயற்சிகளுக்கு எதிராக பேசலை. நான் முக்கியமாக குறிப்பிடுகிற காரியம் எது, நீங்கள் ஏதாவது செஞ்சால் அங்கே இயேசுவின் வார்த்தை இருக்கணும், இயேசுவின் மாதிரி இருக்கணும், அப்போஸ்தலருடைய வார்த்தை இருக்கணும், அப்போஸ்தலருடைய மாதிரி இருக்கணும். அதுக்கு வேண்டி தான் நான் இதை சொல்லிட்டு வர்றேன். இதெல்லாம் பிடுங்கி அறிஞ்சிடணும்னு நம்ம சொல்லலை. இல்லைன்னா முதல்ல அதை சரிப்படுத்து. முதல்ல அங்கே இருக்கிற அந்நிய அக்கினிகளெல்லாம் வெளியாக்கு. உங்களுக்குள்ள ஆட்சி சேர பிசாசை முதல்ல விரட்டு. அதுக்கு பிறகு நமக்கு பார்க்கலாம். மற்ற ஆளுகளுக்கு பேயெல்லாம் புற விரட்டலாம். உங்களை அலக்கழிச்சிட்டு இருக்கிற பேயை விரட்டுங்க முதல்ல. இதை செஞ்சுட்டு தேவ சித்தம் செஞ்சு நீங்கள் போயிட்டு இருந்தா, இது நீ அக்னி முகாமை நடத்தாண்டா, எழுப்புதல் முகாமை நடத்தாண்டா, 4 நட்சத்திரம் மாநாடு ஒன்று நடத்தாண்டா. தன்னால் யார் யாருக்கு தேவன் அதை கொடுக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேவ சித்தம் செய்யணும். இயேசுவின் சீஷத்துவத்தில் மட்டும் அவர் பின்னால் போயிட்டே இருந்தால் போதும். ஆவியானவர் உங்களை தெளிவாக வசனத்தின்படி நடத்துறது நீங்கள் போயிட்டு இருந்தால் போதும். ஒரு மாநாடை நீங்கள் நடத்தாண்டா, அது தன்னால் 2000 ஆண்டா நடக்குது இல்லையா, அது தன்னால் நடக்கும். தேவனுடைய ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் என்றும் காணுவோன்னு நீ வீணா பாட்டு பாடாண்டா. முதல்ல அப்போஸ்தலர்கள் எப்படி நடந்தாவேன்னு பாரு. அவர் சொல்லியிருக்க வசனங்கள் மாதிரியா பாரு, அதில் நடக்கிறதுக்கு பாரு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். மனுஷன் விதைக்கதை அவன் அறுப்பான். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அவர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனே தண்டியாமல் விடாருன்னு எழுதியிருக்கு. ஏசு ஏசுவனுக்கு அவசியம் இல்லாமல் வாயில் பேசப்படாது. பேசுனா கொஞ்சம் பயபக்தி வேணாம், கொஞ்சம் மரியாதை வேணாம். அவருடைய இயேசு இப்படிப்பட்டவர், சும்மா நினச்ச மாதிரி நீ எடுத்து பயன்படுத்துகிற நாமம் கிடையாது. ஆபத்தில் மாட்டிக்கிடும். உங்கள் ஒருத்தருக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒருத்தனுக்கும் அதான் சொல்லிட்டார்ல, ஒரு தடம் பிரகாசிக்கோட்டு இயேசுவே சிலுவையில் அறைகிறவன் தானே, இயேசுவன் மாதிரி இயேசுவன் வசனத்தை புறக்கணிக்கிறவன், இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவன் தானே, அவனுக்கு எங்கடா இனி விமோச்சனம் கிடைக்கும்? எந்த லோகத்துக்கு போனால் அவனுக்கு பாவம் பண்ணி கிடைக்கும்? ரொம்ப கவனமாக இயேசு சிலுவையில் அறைய வேலை செய்யாத மிக ஆபத்து. அக்கிரம சேகாரன்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சுடா, அவங்க டேர்ம் முடிஞ்சு போச்சு, போகலாம், அவ்வளோதான். பரியாசம் பண்ண கிட கொடுத்துரும். பயபக்திக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பறதுக்கு சொல்கிறேன், தாழ்த்துறதுக்கு சொல்கிறேன். இந்த நாடகத்தெல்லாம் நடத்திட்டு வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து என்னிடத்துல திரும்புங்கள்னு கர்த்தர் சொன்னார்ல. முதல்ல நம்ம செய்யணும். நானும் எல்லாம் உங்களோடு இயேசு நாமத்தின் சுவிசேஷ வேலை செய்கிற ஊழியக்காரனாக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் நாஸ்திகம் ஒன்றும் பேசலை. இயேசுவின் சுவிசேஷம்னா என்னன்னு படிப்பிக்கிற வேலை செய்கிறதுக்கு பரலோக அரசாங்கம் எனக்கு அதிகாரம் தந்திருக்கு. இயேசுநாதர் எனக்கு அங்கீகாரம் தந்ததுனால தான் நான் உரிமையோடு தைரியத்தோடு உங்களோட நான் பேசுகிறேன். முதலாவது நம்ம கொண்டாப்படணும், நம்ம ஆளே கொண்டாப்படணும். இயேசு மன்றம்னு சொல்கிறீங்கல்ல, யாரை ஆராதிக்கணும், யாரை பின்பற்றணும், யாருக்கு அடிச்சு வீட்டில் நடக்கணுங்கிறத படிப்பிக்கணும். அந்த எல்லைக்குள்ளே வாங்க முதலாவது. அதுக்கு பிறகு அவர் கிரியை செயல்படுத்தானா நடந்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் விசேஷ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நீங்கள் தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ளே போயிட்டு இருந்தால் அவர் காரியத்தை அவர் செஞ்சுட்டே இருக்க போகிறார். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி நாடகம் ஆடி நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம். உங்களை அழிக்க வேண்டாம், மற்றவங்களுக்கு இடர்ல உண்டாக்க வேண்டாம். ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுற விஷயம் அது ரொம்ப ஆபத்தில் கொண்டு வரும். இது பொம்மை விளையாட்டு கிடையாது, இது வியாபாரம் கிடையாது, இது வைத்து பிழைப்பு கிடையாது. ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாம் விழித்திருக்கிறவர்களான் அப்படின்னாலே கீழ்ப்படிந்த அடங்குங்கள் என்று சொல்லி நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன்னா இது நித்தியத்துக்கு போக வேண்டிய ஆத்துமாக்களை குறித்த விஷயம்ங்கிறத ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். இது அவனவன் வைத்து பிழைப்புக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு தேவை இருக்குன்னா எல்லாருக்கும் தேவை தான் இருக்குது. நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் தேவை எப்படி இருக்கு, எங்களுக்கு அது தாரும், நீங்கள் தாராளம் கேட்கலாம். நம்ம எல்லோரும் தான் கேட்குறோம்ல, எல்லாருமே நம்ம கேட்கலாம். கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே நீங்கள் அது எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடினாலே துக்கத்தோட அல்ல சந்தோஷமாயத்தோட அதை செய்யும்படி அவளுக்கு கீழ்ப்படி நடங்குங்கள். இப்போ அந்த ஜனங்களை நடத்துகிறவர்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம். ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் என்னது? ஒரு ஃபேனை வாங்கினோம், 6 மாதம் கேரண்டின்னு தந்தான், 1 மாதம் அது கடை குடுக்குடுன்னு அடிச்சுட்டு கிடந்தா என்ன செய்வீங்க? அதை கலத்தி கொண்டு அவனுக்கு மூஞ்சியில் போட்டு, நான் சொன்னேன்ல 6 மாதம்னு, 1.5 மாதம் தாங்கல, என்ன இப்படி சத்தம் போடுது. உடனே உட்காருங்க சார் உட்காருங்க, நான் பார்த்து தரேன், அதை ரீப்ளேஸ்மெண்ட், நான் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ரிப்பேரபிள், அது என்ன டேர்மோ அப்படி செய்கிறான்ல. உங்கள்கிட்ட ஜனங்கள்ட்ட ஆத்துமாக்கள் நினைக்கணும், அது பொம்மை கிடையாது.
அது குரங்கு விளையாட்டு மாதிரி விஷயம் கிடையாது. இவங்களை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய உத்தரவாதம் இருக்கு. பரலோகத்தின் ஆவி ஜென்யூன் ஸ்பிரிட், ஜென்யூன் ஸ்பிரிட், சரியான பரிசு இயேசுக்குள்ள அப்போஸ்தலருக்கு இருந்த ஆவியை தான் இவங்க பெற்றுக்கொள்றாங்கிறத வழி நடத்துகிற உத்தரவாதம் நமக்கு இல்லையா என்ன? இயேசுவின் அடிச்சுவட்டில் நடத்த வேண்டிய உத்தரவாதம் இல்லையா என்ன? இயேசுவை பின்பற்றுகிற ஆடுகளாக மாற்ற வேண்டிய உத்தரவாதம் இல்லையா என்ன? அதை நாம சீசா ஆனவன் பார்க்கணும். இப்போ ஒரு பிரசங்கியார் சீசர் ஆகலை, இன்னும் ஸ்தாபன தலைவர்கள் மன்ற தலைவர்கள் இன்னும் சீசன் ஆகலை. இவன் சீசர் ஆகாமல் எப்படி மற்றவனை இவன் சீசர் ஆக்குவான்? இயேசுக்கு சீசராக நடக்கிறவங்க தானுங்க மற்றவங்களையும் இயேசுக்கு சீசராக்க முடியும். இப்போ இவனே இன்னும் சீசர் ஆகலை, அப்போ எப்படி சீசன் ஆக்குவான்? இவன் சாத்தான் சீசனா இல்லை நூதன சீசனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்ல பவுல். இது மாதிரி இவன் நூதன சீசனாக இருப்பானோ? ஆமாம், இப்போ நிறைய வேறு மாதிரி படித்து பட்டாயெல்லாம் வச்சு ஒட்டிகிட்டு வந்திருக்கான்ல, இவன் நூதன சீசனாக இருப்பானோ? அப்படி இருக்க போகிறீங்களா? முதல்ல இந்த இயேசுக்கு நீங்கள் சீசராகுங்கடா, அவருடைய அடிச்சுவட்டில் நடங்கடா. ஆமாம், அவருடைய வார்த்தையில் நடங்க. அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும், என்னை சேர்த்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அவ்வளவு துன்மார்க்கெல்லாம் சரிங்க, அவ்வளோ பொறப்பட்ட நிலையில் நீங்கள் நடக்குது, முள்ளு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறது மாதிரி சத்தியத்தை எல்லாம் புரட்டிட்டு இவ்வளோ துணிகரமாக போகிறீங்கல்ல, உங்கள்கிட்ட எப்படி பேசணும்? கர்த்தர் எப்படி பேசுவார்? ரொம்ப நமக்கு தெரியும், நம்மளாம் பிரசங்க மாதிரி தானே. அவையானவர் பேசினா அவர் எப்படி பேசுவார் தெரியும். நீ உயிருள்ளவர் செத்தவன், நீ நொண்டி சப்பானி குருடை, அதை தெரியாமல் நான் ஐஸ்வர்ய சம்பான்னு சொல்கிறேன், அப்படி தானே பேசணும்? அப்படி தானே அவர் பேசுவார். நினச்சிருக்காமல் வருவேன், விளக்கு தண்டை உருவிடுவேன், அவ்வளவுதான், அப்படி தான் சொல்வார். நம்ம மேல் வர்ற வேலையை அறியாது இருப்பாய். அவர் பேசுகிறோன்னா அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது. ஏன்னா அவர் பரலோகத்தின் ஆவி இல்லை, இந்த மாதிரி சோப் போடுற உலகத்தின் ஆவி எல்லாம் கிடையாது. சரி, பிரிச்சுக்கிறோம். இயேசுக்கு எதிரிகள்ங்கிற தலைப்பில் தான் செய்தி பார்க்குறோம். இந்த நாளில் இந்த மாதிரி பரலோகத்தை பூட்டி போடுற ஆள் யார்? நான் பரலோகத்தை பூட்டி போடுறேன்னா இந்த அனுபவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கேனாங்கிறத நாம் சீர்தூக்கி பார்க்குறோம். தெரிந்து தான் ஆகணும், அதனை விட்டு வைக்க முடியாது. பொறுப்பாக நடந்து கொள்வோம், சீர்திருந்துவோம், குறைகளை அறிக்கை பண்ணுவோம், அறியாமலை கற்றுக்கொள்ள எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றது தயாராக. அதுக்கு ஒரு காலம் வச்சுருக்காருன்னு பார்த்துட்டோம். அதை தாண்டி போனப்புறம் நீ தலைகளாக நின்னாலும் நீ ஒருபட முடியும். அதுக்கு ஒரு எல்லாம் இருக்குது. கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில் தேடணும். நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறான்ல, அதான் நம்ம செய்யணும். முதலாவது அவரை தேடத்தக்க எல்லைக்குள்ளே தேடி சீர்திருந்தி சிறப்பித்து கொண்டு தேவ சித்தம் செய்து தேவ பரலோக ஆவியினால் நிரப்பப்பட்டு பரலோகத்துக்கு போய் சேர தேவன் நமக்கு உதவி செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.